அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் exactpredictions.in ஒரே நிமிஷம் சார், நான் ஒரு இன்ட்ரடக்ஷன். exactpredictions.in ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் புரட்டாசி மாத வகுப்புகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம காலபுருஷ தத்துவத்துல அடிப்படையில பார்த்துட்டு இருக்கிறோம். முருகப்பெருமானை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் செவ்வாயின் அதிதேவதை, சரியா? செவ்வாய் என்னும் சர்வலோக நிவாரணி என்ற தலைப்புல பேச போறோம். செவ்வாய் என்னும் சர்வலோக நிவாரணி. ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கதிரவன் சார், அப்புறம் பரமேஸ்வரன் சார். என்னன்னு சொல்லிடுங்க சார். எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று நேற்று எனக்கு நடந்த ஒரு அதிசய நிகழ்வுன்னு தான் சொல்லணும். இந்த வகுப்பு தொடங்கினதுல இருந்து, இந்த வகுப்புன்னு சொல்லக்கூடாது, சத்சங்கம் தான் சொல்லணும். நம்ம குருஜி பாக்கியநாதன் இதை ரொம்ப அருமையா, அதாவது பிரபஞ்ச ரகசியத்தை அவிழ்க்கிறார். இது அவிழ்க்கும் போது நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது மத்தியானமா நான் ஒரு ரெக்கார்டிங் எல்லாம் திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் குழந்தை ஓடி வந்தா, ஒரு 4 வயசு பாப்பா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இதை பார்த்துட்டு டக்குன்னு கை கூப்பி ஒரு குரு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சா. குரு பிரம்மா குரு விஷ்ணு பாட ஆரம்பிச்சிட்டா. பாட்டு முடிச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் சிலுத்துருச்சு. யாருமே சொல்லிக் கொடுக்கலையே, அந்த குழந்தை எப்படி இது சொல்லிச்சு? நம்ம இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு குரு வணக்கம் சொல்லாமே. ஏன்னா அவர் ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை அவிழ்க்கிறதுனால அவர் சாதாரண மனிதராக இருக்கலாம், ஆனா கூட அவர் பிரபஞ்ச ரகசியத்தை அவிழ்க்கும் போது அவர் குருவா மாறிடுறாரு. அப்படியேப்பட்ட ஒரு குருவுக்கு நம்ம ஒரு வணக்கம் கூட சொல்லாம நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு கேஷுவலா ஒரு சாதாரண ஒரு மனிதர் கூட பேசுறது போல பேசுறமேன்னு ஒரு ஒரு மனசுக்குள்ள தோணுச்சு. அதனால இன்னிலிருந்து அந்த குரு பிரம்மா குரு விஷ்ணு ஒரு ரெக்கார்ட் போடுறேன் நான். கூடவே நீங்களும் எல்லாரும் ஒரு கை கூப்பி ஒரு நிமிஷம் அந்த ஒரு 20 செகண்ட் மட்டும் அந்த குரு வணக்கம் சொல்லிட்டு தொடங்கினோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே இன்னொரு சின்ன வேண்டுகோள். நான் என்ன பண்றேன்னு, இந்த இது சத்சங்கம் தொடங்கும் போது நடக்கும்போது ஒரு சமயத்துல ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு ஒரு நல்ல ஒரு மன இதோட பண்றேன். இது தொடங்குனது வாழ்க்கையில சில அதிசயங்கள் நடக்க தொடங்கி இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால இதை இப்ப போடுறேன். இதை முடிச்சுட்டு நம்ம சத்சங்கம் தொடங்கலாம். நிஜமாலே உங்க பாப்பா அப்படி பண்ணாங்களா சார்? ஆமா சார், எனக்கே சில்லுக்குது. இந்த போடுறேன் சார். நமஸ்காரம் ஐயா. சுப்பிரமணிய விட அந்த வாயில பேச சொல்லிட்டாரு, நல்லா இருக்கும். குரு பிரம்மா குரு விஷ்ணு அப்படின்னு ஒருத்தருடைய வாய்ஸ்ல வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே தெரிஞ்ச எல்லாருமே பாடலாம், அது ஒண்ணும் தப்பே கிடையாது. நம்ம குரு வணக்கம் தானே. குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவலோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ குருபியோ நமः. அனைவருக்கும் வணக்கங்கள், நன்றிகள். வணக்கம் சார். பரமேஸ்வரன் சார், உங்க காந்த குரல்ல ஒரு பாட்டை பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிறு குற்றம் குறை பிழைகள் இருந்தாலும் பொறுத்துக் கொள்க. ஐயா எக்ஸ்ட்ராக்டிவ் ப்ரெடிக்ஷன் இந்த சாப்ட்வேர் சென்னையில அறிமுகப்படுத்தையில மேடை ஏறினாரு எங்க குருநாதர் சின்ராஜ் ஐயா. இப்ப பரமேஸ்வரன் பாடுவார்னாரு. எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு அடிச்சேன். யாரு? காஞ்சி பெரியவாளுடைய பாடல். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா என்ற பாடலை பாடினேன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இப்ப நான் ஒரு பொதுவான ஒரு பாடல், இந்த கருத்துக்களை இந்த நேரத்தில் 5 மணிக்கு எந்திரிச்சு நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு குரு. அவரது சரித்திரம், ஒரு வரலாறு பல இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன பாடல். உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால்
அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா, கருணை வடிவம் என்பதா, ஐயா ஞான தானம் தந்ததனால் உன்னை கந்தன் என்பதா, உன்னை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா, சேரும் செல்வம் எல்லாம் உன் அருளன்றோ, பாடும் பாடல் எல்லாம் உன் தயவன்றோ, எந்த நேரமும் உன்னை நினைவன்றோ, எந்த குடும்பமே உன்னை மறக்குமோ, மூவர் அரசேலும் உன் முகமன்றோ, மூவர் அரசேலும் உன் முகமன்றோ, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, நீ இருக்கின்றாய் அது போதும் ஐயப்பா, நீ இருக்கின்றாய் அது போதும் ஐயப்பா, சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா, சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதப்பா. திருச்சிற்றம்பலம். சாமி சரணம். நன்றி சார். நன்றி சார். காலையில உங்களுடைய அனைவருடைய அன்புக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நான் ஒரு சின்ன கருவி தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. நான் வந்து உங்க எல்லாரோட வயசுல சின்னவன். இங்க இருக்கவங்க எல்லாரும் பெரும்பாலும் என்னோட வயசுல பெரியவங்க. அதனால வந்து இது ஒரு சின்ன ஒரு சாதாரண பணி தான். ரொம்ப பெருசா வந்து நான் எதுவும் செய்யல. நான் வந்து ஒரு சின்ன துகளுக்கும் துகள், அதாவது அடியேனுக்கும் அடியேன் தான். அதனால இந்த தற்பெருமை அப்படின்ற விஷயம் மட்டும் என் மனசுல என்னைக்கும் நான் ஏறாம பாத்துக்கிறதுனாலதான் வாழ்க்கை ஓடுது. அதனால எல்லா புகழும் இறைவனுக்கு. ஐயா, அடியாருக்கு அடியார் சிவனடியார் சிவன் அடிமை தாங்க சார். அதனால உங்களுக்குள் சிவன் இருக்காதுங்க. அதனால நாங்க உங்களை சிவனாவே நினைக்கிறீங்க. ரொம்ப பெரிய வார்த்தை சார். இல்ல, நீங்க சொன்ன பிரபஞ்சத்தோட ரகசியம் தான் சார். எல்லோரும் சிவம். அது மாதிரி நீங்க சிவம் என்றது சிவத்திலும் சிவம் எங்களுக்கு. சரி சார். உங்க எல்லாருடைய பாதம் தொட்டு வணங்கி நான் வந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இது வந்து தொடர்ச்சியா வந்து இந்த புரட்டாசி மாசம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இது நடக்கிறத வந்து நான் வந்து என்னோட வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டாவே பாக்குறேன். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நானே வந்து நிறைய நாள் சீக்கிரமா எந்திரிச்சு ரொட்டீனா செய்யணும்னு நினைப்பேன். சில நாள் எந்திரிப்போம், சில நாள் செய்ய மாட்டோம். காலையில 5 மணிக்கு ட்ரெயின் இருக்குதுன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு போவோம். அது மாதிரி சில விஷயங்கள்ல ஒரு கண்டிப்பா போகணும், கண்டிப்பா செய்யணும் அப்படின்னா மட்டும்தான் மனசு எந்திரிக்கும். ஆனா அதை ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது பல பேர் பல இடத்துல பல புத்தகங்கள்ல பல பேட்டிகள்ல பார்த்தாலும் அதை செய்ய மாட்டோம். அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இன்னைக்கு இந்த புரட்டாசி மாசம் செய்ய வைக்குதுன்னா அது வந்து அது ஒரு பிரபஞ்சம் தான் செய்ய வைக்குது. சரியா? அதுல நம்ம எல்லாம் ஒரு பார்ட்டிகளா இருக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த வகுப்பு ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து ஒரு காமன் காலபுருஷ தத்துவத்தை பார்த்தோம். அப்புறம் வந்து பஞ்சபூதங்களை பத்தி பார்த்தோம். அப்புறம் அட்டமா சித்திகளை பார்த்தோம். இதெல்லாம் உலக இயக்கங்கள் அதை எப்படி இயங்குதுன்றத விளக்க வைக்க பார்த்தோம். இந்த 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 சகல விதமான இயக்கங்களும் இப்ப நம்ம சொல்ல சகல விதமான இயக்கங்களுக்கும் ஒரு தளபதி அப்படின்னா அந்த தளபதி தான் செவ்வாய். வானத்துக்கு கீழே பூமி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம நம்ம இருக்கிற உலகம். இந்த உலகத்துக்கு ஒட்டுமொத்த அதிகாரம் படைத்தவர், பூமிக்கு அதிகாரம் படைத்தவர் அப்படின்னா அது செவ்வாய். செவ்வாய் என்பது பக்கத்துல இருக்கிற ஒரு கிரகம், பூமி மாதிரியே பக்கத்துல இருக்கிற ஒரு கிரகம். ஆனா இந்த பூமிக்கு அதிகாரம் படைத்தவர் செவ்வாய் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லு. அப்ப செவ்வாய் அதிகாரம் பெற்றவர்னா செவ்வாய்க்கு அதிகாரம் பெற்றவர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா?
அந்த செவ்வாய்க்கு அதிகாரம் பெற்றவர் முருகன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதிதேவதைகள் அப்படின்ற கணக்கு ஜோசியத்துல இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதிதேவதை அப்படின்ற மாதிரி கணக்கு. அப்ப பூமி என்ற தத்துவத்துக்கு அதிகாரம் பெற்றவர் செவ்வாய். அப்ப பஞ்சபூதங்கள் பூமிக்குள்ள நிகழும் பொழுது அந்த பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்துற அதிகாரம் பெற்றவரா செவ்வாய் மாறிடுறார். அவர் ஸ்பெசிபிக்கா நிலத்துக்கு அதிபதி அப்படின்னு ஒரு ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப ஒரு ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்துக்கு நீதான் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னா உரிமை பெற்றவர், அப்படிதானே? அதே ராஜ்யம் இல்ல, ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்குது, இப்ப அந்த டவுன் பஞ்சாயத்துக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அந்த ஊருக்குள்ள அந்த எல்லைக்குள்ள இருக்கிற எல்லா அதிகாரங்களும் அவருக்கு இருக்கு. அப்போ ஒரு மாவட்டம் இருக்கு, ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் அப்படின்னு இருக்கிறார். அப்ப அந்த கலெக்டரோட அதிகாரம் வானளாவிய அதிகாரமா இருக்கு. அந்த கலெக்டர் நினைச்சா எதுவும் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவர் ஏதாச்சும் அதிகாரம் ஆர்டர் போட்டு டிஸ்பியூட் ஆச்சுன்னா கோர்ட்ல தான் போய் நிக்கணும். அதுக்கு தனி ப்ராசஸ் இருக்கு. முதலமைச்சர்னா ஒரு நாட்டுக்கு அதிகாரி மாதிரி, அதிபதி மாதிரி, பிரதம மந்திரினா இந்தியாவுக்கு அதிபதி மாதிரி, ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் ஒவ்வொரு நில எல்லைகளுக்கு உட்பட்ட இடத்துல ஒருத்தருக்கு ஓனர்ஷிப் கொடுக்கப்படுது. இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம், ஒரு நிலம் வாங்குறோம்னா அந்த நிலத்துக்கு உரிமையாளர் என்ற பெயர்ல அந்த குறிப்பிட்ட அளவு எடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு இவர்தான் உரிமையாளர் அப்படின்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம். கரெக்டா? நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த நிலத்துக்கு உரிமை கொண்டாடுறோம். அப்ப அந்த உரிமை கொண்டாடுவது பொசிஷன் எடுக்கிறது, உரிமை கொண்டாடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த உரிமை கொண்டாடுதல் என்கின்ற அந்த விஷயத்துக்கே அந்த காரகத்துவத்துக்கே செவ்வாய் தான் அதிபதியாயர். அப்ப நம்ம ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல தந்தை இருக்கிறாரு, குடும்பத் தலைவன். அந்த குடும்பத் தலைவன் அந்த குறிப்பிட்ட எல்லைகளுக்கு உட்பட்ட வீட்டுக்கு அதிபதியா இருக்கிறார். அது மாதிரி ஒரு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதி யாருக்கு சொந்தமோ அந்த இடம் இவருக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்றது அந்த ஒரு விஷயம் செவ்வாய். அதை அனுபவிக்கிறதுக்கு சிலருக்கு ரைட்ஸ் இருக்கும். அத ஓனர்ஷிப் கொண்டாடுறதுக்கு சில பேருக்கு ரைட்ஸ் இருக்கும். அப்ப இந்த ரைட்ஸ் அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கிறது. இதை உனக்கு கொஞ்ச நாள் அதிகாரம் கொடுக்குறேன், கொஞ்ச நாள் உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கொடுக்கிற ரைட்ஸ் பெர்மனன்ட் கிடையாது, அது ஒரு டெம்பரவரி. அப்ப கீதையில கிருஷ்ணர் சொல்றது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல, சரியா? எது உன்னுடையது? இங்க இருக்கிறது எல்லாமே இங்க இருந்து எடுக்கப்பட்டதுதான், இங்க இருக்கிறது எல்லாமே கொடுக்கப்பட்டதுதான். அப்ப வெறுங்கையோட வந்தோம், வெறுங்கையோட போறோம். நடுவுல நம்ம அக்வயர் பண்ற, நம்ம வெல்லுகின்ற, நம்ம அக்வயர் பண்றதுன்னா நம்ம சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்குறதோ, நம்ம ஒரு பிசினஸ் பண்றதோ, நம்ம கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதோ, நம்ம கல்யாணம் பண்ணி கணவனையோ மனைவியோ அடையிறதோ, நமக்கு குழந்தைகள் இருக்கிறதோ, இது எல்லாமே நம்ம அக்வயர் பண்றது இல்லையா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் நம்ம இறக்கும் பொழுது நம்ம வேற எதையும் எடுத்துட்டு போறது இல்லை, வெறும் கையோட தான் போறோம். இப்ப பூமிக்குள்ள ஒரு விஷயத்த அக்வயர் பண்ணணும், அதை பாத்தியப்படணும், சொந்தம் கொண்டாடணும்னா அந்த இடத்துல அந்த சொந்தம் கொண்டாடுதல், உரிமை கோருதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும் பொழுது அந்த இடத்துல செவ்வாய் அப்ப செவ்வாய் அனுமதித்தால்தான் அந்த இடத்துல அந்த உரிமை கோர முடியும், சரியா? அப்ப இந்த உரிமை கோருதல் அப்படின்ற இந்த விஷயம் எப்படி இயங்குது, இந்த செவ்வாய்க்கு எப்படி இந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இந்த பிரபஞ்ச இயக்கத்துல நம்ம நவ கிரகங்கள் சுழலுகின்ற சோலார் சிஸ்டத்துல சூரியன் தான் பிரதானம் அப்படின்ற பொழுது, நேத்து சொன்ன சூரியனையும் புதனையும் பிரிச்சு பார்க்க முடியாது. சூரியனோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் புதன் கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு தத்துவத்தை நான் சொன்னேன் நேத்து புதனை பத்தி படிக்கும்போது. அப்ப புதன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவரா இருப்பாரு, அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருப்பார். அவர் ஒரு மிகப்பெரிய வணிகரா இருப்பாரு. அவர் சப்போர்ட் பண்ணுவாரு, ஃபண்டிங் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவார். அரசாங்கத்துக்கு ஃபண்டிங் பண்றது அதெல்லாம் பண்ணுவார். இப்ப இன்னைக்கு கூட இப்ப அதானி இருக்கிறாங்க, அம்பானி இருக்கிறாங்க, மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கிறாங்கன்னா ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி கூட அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுதான் கவர்மெண்ட் பட்ஜெட் போடுது தொழிலதிபர்கள். இப்ப தொழிலதிபர்கள் அப்படின்னு வரும் பொழுது, பணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும் பொழுது குருவையோ புதனையோ கேட்டு செய்வாங்க. ஆனா
அதை எக்ஸிக்யூட் பண்றாரு இல்லையா அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அரசன் என்கின்ற ஒரு அதிகாரம். அந்த அரசன் என்கின்ற போஸ்டுக்கு நம்மளுடைய வரலாறுகள் என்ன சொல்லுது? சத்திரியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப சாணக்கியனா இருக்கிறத விட சத்திரியனா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சத்திரியன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த சத்திரியனுக்கு தான் அரசனாக முடியும். சரியா? சத்திரிய குணம் இல்லைன்னா அரசனா நிலைக்க முடியாது. நீங்க சத்திரியனாக இல்லைன்னா ஒரு அரசனா ஆகலாம் டெம்பரவரியா, ஒரு தற்காலிக பிரதமராகவோ இடைக்கால பிரதமராகவோ ஆக முடியும். உங்களால நிலைச்சி ஆட்சி செய்ய முடியாது. ஒரு சத்திரியனால் மட்டும்தான் நீண்ட கால ஆட்சியை செய்ய முடியும். சத்திரிய குணம். அப்ப அந்த சத்திரியன் என்கின்ற அந்த குணத்துக்கு செவ்வாய் காரணமாகிறார். இந்த சத்திரியன் என்கின்றவன் ஒண்ணு உடல் பராக்கிரமத்துல போயிட்டு மிகுந்த வலிமையோட போய் சண்டை போட்டு 1,00,000 பேரையோ 1000 பேரையோ கூட கொல்லக்கூடியவன், போரில் வெற்றி கொள்ளக்கூடியவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது மனதளவில் மிக வலிமையாக மாறுகிறவனையும் சத்திரியன். அவன் போய் எந்த பிசிக்கலா எந்த சண்டையும் போட போறது இல்ல. ஆனால் அதிகாரம் அவனிடம் இருக்கும். அவன் மன உறுதி படைத்தவன், அவன் நிலை தடுமாறாதவன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறவனையும் நம்ம வந்து சத்திரியன் சொல்லுவோம். அப்ப இந்த பர்டிகுலர் செவ்வாய், அந்த செவ்வாயின் அதிதேவதையான முருகக் கடவுள் கந்தன், இவருக்கு எப்படி இந்த செவ்வாய் என்னும் சர்வலோக நிவாரணின்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க? நேத்து நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்டிருந்தார். சார், சர்வலோக நிவாரணின்னு போட்டிருக்கீங்க, இல்ல அது சர்வ ரோக நிவாரணியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். நீங்க சர்வ ரோக நிவாரணின்னு போட்டாலும் ஒண்ணுதான், சர்வலோக நிவாரணின்னு போட்டாதான் ஒண்ணு. ரோக அப்படின்னா நோய், சர்வ ரோகத்திற்கும் நிவாரணினா எந்த விதமான நோய்க்கும் நிவாரணினா அது செவ்வாய் தான். சர்வலோக நிவாரணினா 14 உலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 14 உலகத்துக்கும் அதிபதி செவ்வாய் தான். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. அப்ப எந்த உலகமா இருந்தாலும், அது வந்து பாதாளமா இருந்தாலும், வானுலகமா இருந்தாலும், தேவர் உலகமா இருந்தாலும், இந்திரலோகமா இருந்தாலும், யமலோகமா இருந்தாலும், எல்லா இடத்துக்கும் முருகன் தான் அதிபதி. ஏன்னா அவர் தேவர்களின் படைத்தலைவன். சரியா? தேவர்களின் படைத்தலைவன் என்ன பண்றாரு? அசுரர்களை வெல்கிறார். அசுரர்களை வென்றால் அசுரர்களுக்கும் அவர் தான் படைத்தலைவர். ஓகேவா? தேவர்களின் படைத்தலைவன் அசுரர்களை வெல்கிறார். அப்ப அசுரர்களுக்கும் அவர் தான் படைத்தலைவன். இப்ப தேவர்கள் அசுரர்கள் 2 குரூப் இருக்குதுன்னா, அப்ப மனுஷங்க அதுக்கு கீழே இருக்கிற ஜீவராசிங்க எல்லாம் அதுக்கு அடுத்த கேட்டர் தான். சரியா? அப்ப 14 உலகத்துக்கும் அதிகாரம் படைத்தவர்னா அவர் சிவலோகத்துக்கு அதிகாரம் படைத்தவரா, அவர் வைகுண்டத்துக்கு அதிகாரம் படைத்தவரானா எஸ். ஏன்னா அவர் சிவனின் மைந்தன், பெருமாளின் மருமகன் அப்படின்னு நமக்கு வந்து புராணங்கள் சொல்லுது. அது ஏன் அந்த உரிமையில சொல்லுதுன்னா, சிவன் பெருமாள் இவங்க 2 பேரும் உலகத்தை காப்பாத்துறாங்க அப்படின்னா, இப்ப வந்து பெருமாளுக்குள்ளதான் பிரம்மா அப்படின்னு வச்சுக்கிட்டா, இவங்க 3 பேரும் ஒரு 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 தந்தை ஸ்தானத்துல இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறாங்கன்னா, இவருக்கு புள்ள அவருக்கு மருமகன்னா, இந்த வீட்டுல இருந்தாலும் அவரு தான் கிங்கு, அந்த வீட்டுல இருந்தாலும் அவர் தான் கிங்கு. மருமகனா உங்க மாமியார் வீட்டுக்கு போறீங்கன்னா அங்க உங்களுக்கு தான் மரியாதை. கரெக்டா? மருமக புள்ள வாங்க எங்க மருமகன் அப்படின்ட்டு மருமகனை ரொம்ப மரியாதையா தான் நடத்துவாங்க. வீட்டுல பையனா இருக்கிறதும் அவருக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது. தந்தை சேர்த்து வைத்த எல்லாம் பையனுக்கு தான். வந்து கஷ்டப்பட்டு தந்தை வந்து ஒரு வீடு கட்டுறாரு, சொத்து வாங்குறாரு, நகை வாங்குறாரு, எது பண்ணாலும் என்ன பண்றாங்க? ஆட்டோமேட்டிக்கா தந்தைக்கு சொந்தப்படி உயில்ல அது எழுதினாலும் எழுதாட்டினாலும் லீகலா என்ன வந்துருது? வாரிசுக்கு உரிமை வந்துருது. தந்தை சம்பாதிச்ச எல்லாத்துக்கும் லீகல் ஏர் ஆயிடுறாரு பையன். அது பையனோ பொண்ணோ. அப்ப ஒரு தந்தையின் சொந்த வாரிசு அப்படின்னு வரும் பொழுது, அந்த லீகல் ஏர் அப்படின்னு அந்த அந்த விஷயம் வரும் பொழுது, தந்தையோட எல்லாம் மகனுக்குன்னு நமக்கு வருதுல உலக இயக்கத்துல. அப்ப சிவன் தந்தை அப்படின்னா சிவனின் மகனான முருகனுக்கு சிவனின் அனைத்தும் சொந்தம், லீகலாவே சொந்தம். என் அப்பன் விட்டு சொத்தாவும் அப்பன் விட்டு சொத்தானா, ஆமாண்டா என் அப்பன் விட்டு சொத்துன்னு அவர் சொல்லலாம். சரியா? அப்ப
அப்ப 14 உலகமும் சிவனின் சொத்துன்னா 14 உலகமும் முருகனோட சொத்து. இப்படிதான் அந்த அதிகாரம் வருது. புரியுதா? இயற்கையாகவே வருது. அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு 10 லட்சம் கோடி சம்பாதிக்கிறோம். ஒரு 5 வீடு ஏதோ ஒரு அமௌண்ட், அது 5,000மோ 10,000மோ லட்சமோ கோடியோ சம்பாதிக்கிறோம். அப்புறம் நம்ம ஒரு 10 வீடு வாங்குறோம், ரிசார்ட் வாங்குறோம், ஏதோ ஒண்ணு வாங்குறோம், தொழில் அமைக்கிறோம்னா எல்லாத்துக்கும் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அதிகாரம் வந்துருது இல்லையா? அப்பா இறந்த பிறகோ அப்பா இருக்கும்போதே கூட அதை மாத்தியப்படுத்துற அனுபவிக்கிற உரிமை வந்திருக்கு. அப்ப அந்த உரிமையை முருகன் பெறுகிறார். அதன் அடிப்படையில் அவர் எதை வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போறதுக்கு வரதுக்கு ரைட்ஸ் இருக்கு. சரியா? அவர் போனா கதவு திறக்க கூடாது, நீ உன்னை உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அதிகாரம் பெற்றவரா செவ்வாய் இருக்கிறார். அப்ப செவ்வாயின் அதிதேவதையான முருகன் அந்த அதிகாரத்தை பெறுகிறார். இப்ப எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் இருப்பார், ஒரு அரசியல் கட்சிக்கு. ஆனா அந்த அரசியல் கட்சி தலைவர் இங்க எல்லா வேலையும் செய்வாரு. அவருக்கு மேல மாநில பொறுப்பாளர்கள் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருப்பாங்கல்ல. அப்ப அந்த மாநில பொறுப்பாளர் என்ன பண்ணுவாரு, அந்த அந்த மாநில தலைவரை கேள்வி கேட்பாரு இல்லையா, இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த ஹைரார்கி ஆர்டர் வர்றதுதான் இந்த அதிதேவதை. அப்ப இந்த கிரகங்களே அதிகாரமா வேலை செய்யும். அந்த கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்ய முடியாம இருக்கிறப்ப அந்த அதிதேவதை அந்த பொசிஷனை எடுக்கும். அப்ப அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ்ன்றது அந்த செயின் நம்ம பூமியில எப்படி இயங்குதோ, அப்ப அந்த மாதிரி இந்த கிரகங்களுக்கு அதிதேவதை அப்படின்ற கான்செப்ட அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. இப்ப புதன் என்கின்ற ஒரு விஷயம் தானாவே வேலை செய்யும், குருன்றது தானாகவே வேலை செய்யும். அப்ப ஒவ்வொரு கிரகமும் அதற்குள்ள ஒரு உயிர்ப்புத்தன்மை இருக்குது. அந்த உயிர்ப்புத்தன்மை வேலை செய்யும். அந்த உயிர்ப்புத்தன்மை வேலை செய்யாம தடுமாறும் பொழுது அந்த அதிதேவதை அதை கரெக்ட் பண்ணும். ஏன்னா அதுதான் அதுக்கு அதிகாரி. அப்ப அந்த அதிதேவதை என்கின்ற அந்த அதிகாரத்துல இந்த முருகப்பெருமான் செவ்வாயின் அனைத்து அதிகாரங்களுக்கும் உரிமை பெற்றவராக இருக்கிறார். அப்ப நம்ம பூமி என்று சொல்லப்படுகிற இந்த பூமியில 3/2 பங்கு தண்ணி இருக்கு. கரெக்டா? அப்ப 3/2 பங்கு தண்ணி இருக்குதுன்னா நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னா அந்த நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் கடலுக்கு அடியில இருக்கிற அந்த நிலப்பகுதிக்கும் அதிபதி. அவர் தண்ணிக்கு அதிபதியா இல்லாம இருக்கலாம், ஆனா கடலுக்கு அடியில இருக்கிற அந்த பாதாளம், கடலுக்கு அடியில இருக்கிற பகுதி பாதாளம்னு வச்சுக்கலாமா? சோ அந்த இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. மலைகள் உயர்ந்து வளர்ந்து இருக்குது வானளாவியனா, மலைகளும் நிலப்பகுதியில தான் இருக்குது. அப்ப பாதாளத்துக்கும் அவர் தான் அதிபதி, மலைகள் அதுக்கும் அவர் தான் அதிபதி. சரியா? சமதளத்துக்கும் அவர் தான் அதிபதி, பாலைவனத்துக்கும் அவர் தான் அதிபதி. சரியா? சதுப்பு நிலத்துக்கும் அவர் தான் அதிபதி. அந்த நிலம் எந்த விதமான நிலமாக இருந்தாலும் எல்லா வித நிலத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அப்ப ஜாதகத்துல ஒருத்தருக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிபதி அந்த செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் வலுப்பெற்றவர்கள், செவ்வாய் இசைந்தால்தான், செவ்வாய் வலுப்பெற்றால்தான் உங்க பேர்ல ஒரு வீடு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஒரு நிலம் வாங்க முடியும்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஒரு பெண்ணை திருமணம் செய்யறோம் அப்படின்னா அந்த பெண்ணே பூமி தான். அப்ப அந்த பூமியை சொந்தம் கொண்டாடுவது ஒரு ஆண், அப்ப அந்த பெண்ணை சொந்தானம் போடுவது ஒரு செவ்வாய். அப்ப அதனாலதான் ஜோதிடத்துல திருமண பொருத்தத்துல செவ்வாயோட அந்த விஷயங்கள் கூர்ந்து கவனிக்கப்படுது. அப்ப ஒரு பெண் என்பது பூமியாக கருதப்படுறா, அந்த பூமியை எல்லாருமே பூமி தான் அப்படின்றது வேற தத்துவம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், அந்த பெண் அப்படின்றவளே ஒரு பூமி தான் இல்லையா? அப்ப அந்த பெண் என்கின்றவளுக்கு சொந்தக்காரன் ஆகின்ற அந்த கணவன், அவன் செவ்வாயின் ஆதிக்கத்துல இருக்கான். அந்த செவ்வாயின் அதிகாரம் பெற்றவனா இருக்கான். சரியா? அப்ப இந்த ஆணும் பெண்ணும் இருக்கிற இந்த விஷயங்கள்ல மேஷம் ரிஷபம் இவங்க 2 பேரும் செவ்வாய் சுக்கிரன் அதிபதியா இருக்கிறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் மேஷத்துக்கு செவ்வாயும், சுக்கிரன் ரிஷபத்துக்கு சுக்கிரனும் அதிபதியா இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா விருச்சிகம் துலாம் இருக்கு இல்லையா? விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதியா இருக்கிறாரு, துலாத்துக்கு சுக்கிரன் அதிபதியா இருக்கிறார் இல்லையா?
அப்ப இந்த ஆண் மேஷம், பெண் ரிஷபம், கீழே இருக்கிற விருச்சிகம், துலாம், இந்த மேல இருக்கிற 2, கீழே இருக்கிற அந்த 2, 1 2 7 8, இந்த 1 2 7 8 இருக்கு இல்லையா, இந்த 1 2 7 8 இன்டர் கனெக்டடா இருக்கும். இந்த 1 2 7 8 இன்டர் கனெக்டடா இருக்கும். அப்ப அதுல ஒரு புள்ளி, இதுல ஒரு புள்ளி, கீழே ஒரு புள்ளி, இதுல ஒரு புள்ளி வச்சீங்கன்னா, அங்க இருந்து அந்த மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்து, கீழே இப்படி வந்து விருச்சிகத்துல போய், துலாத்துல போய், திருப்பி மேஷத்துல சேர்ந்தீங்கன்னா 8 வரும். ஒரு 8 இமேஜின் பண்ணுங்க. மேஷம், ரிஷபம், விருச்சிகம், துலாம் இத வச்சுக்கிட்டீங்கன்னா, மேஷத்துல இருந்து அப்படி வரைஞ்சி ஒரு காலிகிராபிக் மாதிரி மேஷத்துல இருந்து வரைஞ்சி ரிஷபத்துக்கு போய் அப்படியே கீழே இப்படி வந்து 7ஆம் விருச்சிகத்துக்கு வந்து, விருச்சிகத்துல இருந்து இப்படி வந்து துலாத்துல போய் திருப்பி மேஷத்துல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 8 வந்துருமா? அப்ப இந்த ஆணும் பெண்ணும் இணைந்து உருவாக்குகின்ற பந்தம் இன்ஃபினிட்டி. 8ன்றது என்னது? இன்ஃபினிட்டி தானே. இன்ஃபினிட்டி தானே, அது முற்று பெறாத காரணி, தொடர் பந்தம். அப்ப ஒரு ஆணும் பெண்ணும் உருவாக்குகின்ற பந்தம் தொடர்ச்சியா காலங்காலமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் கணவன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என் மனைவி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீதான் புருஷன், உனக்கு நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு அந்த 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 ஆத்மார்த்தம் வருது இல்லையா? அது வந்து அந்த அந்யோன்யம் வருது இந்த இன்ஃபினிட்டி. இப்ப அந்த இன்ஃபினிட்டியில ஒரு பிரேக் வருது அப்படின்னா, அந்த பிரேக் யார் பண்றா? ஒண்ணு செவ்வாயோ இல்ல சுக்கிரனோ பண்றாங்க. அப்ப அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அவங்கதான் அதிபதி அந்த அந்த விஷயத்துக்கு, அந்த 2 இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 1 2 7 8 வந்து இன்டர் கனெக்டட், ஒரு 8 போட்ட மாதிரி கனெக்ஷன்ல அந்த சைக்கிள் போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த தாம்பத்தியத்திலேயோ இந்த திருமண உறவுலையோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மேஜரா பிரதானமா. அப்ப பிடிக்காம போகுது, ஒரு 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 திருமண வாழ்க்கை பிடிக்காம போகுதுன்னா, ஏதோ ஒரு ஒரு விஷயத்த வெறுக்கிறாங்க. அப்ப ஒரு 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 மனைவி வந்து தன் கணவன் வந்து இன்னொரு பெண்ணோடு தொடர்புல இருக்கிறதையோ, இல்ல ஒரு கணவன் தன் மனைவி இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறதையோ சகிச்சுக்க முடியாம விவாகரத்துகள் நடக்குது, பிரிவுகள் நடக்குது. வேற வகையில வந்து ஒரு ஒரு ஆண் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இருக்கிறான், அப்படி தேவைகளை பூர்த்தி பண்ணாம இருக்கிறான். அது மாதிரி ஒரு பெண் தன் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியதை பூர்த்தி பண்ணாம இருக்கிறான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும்பொழுதோ, இவங்களுக்கு வந்து ஒரு சலிப்புத்தன்மையோ, ஒரு விரக்தியோ, ஒரு கோபமோ கோபமாக மாறும் பொழுது, ஒரு ஆங்காரமாக மாறும் பொழுது அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு விவாகரத்துன்ற முடிவுக்கு போறாங்க. இப்ப இந்த கோபம் என்கின்ற அந்த அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த ஒரு உச்சகட்ட உணர்ச்சிக்கும் செவ்வாய் தான் காரணமாகிறார். அப்ப ஒரு கோபம் தணிந்து அவர் சாந்தமா எக்ஸ்ட்ரீமா இருக்கிறதுக்கும் அவர் வந்து செவ்வாய் தான் காரணமா இருக்கிறார். அப்ப செவ்வாய் வந்து கோபத்தின் உச்சத்துக்கும் போறாரு, பயங்கரமான சாந்த ஸ்வரூபியாவும் மாறுவார். செவ்வாயை வந்து நம்ம கோபக்காரரா மட்டுமே தான் பாக்குறோம், கிடையாது. 99% அவர் சாந்தமா தான் இருப்பார். 99% சாந்தமா தான் இருப்பார். செவ்வாய் கோவப்படுவது 1% தான். அவர் அக்ரெசிவா இருப்பாரு, அவர் வேகமா செயல்படுவாரு, எல்லாமே பண்ணுவார். செவ்வாய் அதிகாரம் பெற்றவர்கள் மிகுந்த பாசமான இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு சொந்தம் இல்ல, அவங்கதான் ஓனர். இப்ப ஒரு பொண்டாட்டி வந்து பூமி, கணவன் இருக்காருன்னா அந்த பொண்டாட்டி மேல பாசமா தானே எல்லா புருஷனும் இருக்கிறான். எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறதுனால உயிரையே அந்த பெண் மேலதானே வைக்கிறான். அப்ப செவ்வாய் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர். அந்த பாசம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு செவ்வாய் கட்டுப்பட்டவர். அப்ப நம்ம ஒருத்தர் மேல பாசம் வச்சிருக்கிறோம்னா, இந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டது என்னது? செவ்வாய். பாசம் விட்டு கொடுக்காது. பாசம் வந்து ஒருத்தர் மேல நீங்க பாசம் வச்சுட்டீங்கன்னா, இன்னொருத்தர் சொந்தம் கொண்டாடுறத விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்ப ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை இன்னொருத்தர் சொந்தம் கொண்டாடுனா நீங்க விட்டுருவீங்களா? அவனை அடிச்சு ஓட விட்டுருவீங்க, இல்ல சட்ட ரீதியா போய் நீங்க வந்து போராடுவீங்க, கரெக்டா? அப்ப அந்த பாசம், இந்த பந்தம் பாசம் அப்படின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணியாகவே செவ்வாய் இருக்கிறார். அப்ப ஒருத்தர் மேல பாசம் வைக்கிறது செவ்வாய், சரியா? ஒருத்தரை காப்பது செவ்வாய் அப்படின்னும் பொழுது, இந்த செவ்வாய் எப்படி இயங்குவார்னா
99% சமநிலையில தான் இருப்பார். அவர் வந்து ஒரு சிவன் எப்படி ஒரு தவநிலையில இருக்கிறாரோ, எப்போதுமே சிவன் தவநிலையிலேயே இருக்கிறாரோ, சிவனை பார்த்தாலே வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து தியானம் பண்ற மாதிரி தான் நம்ம படமே வரைஞ்சு வச்சிருக்கிறோம். கரெக்டா 24 மணி நேரமும் கண்ணை மூடி அவர் பாட்டுக்கு ஒத்த காலை கீழே போட்டுட்டு ஒத்த காலை மேல வச்சுக்கிட்டு தவத்துல இருக்கிற மாதிரி தான் பார்த்திருக்கிறோம். அப்ப அமைதியின் உருவமா இருக்கிறோம். ஆனா அந்த சிவன் தான் என்ன பண்றாரு? அழிக்கும் கடவுளா இருக்கு. ஒரு சிவன் அவரை பார்க்கும் பொழுது சாந்த சொரூபியா இருக்கிறாரு. ஆனா அவரை தான் நம்ம என்ன பண்றோம்? அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப பெருமாள் தானே வந்து அவதாரம் எடுக்கிறாரு. பெருமாள் தானே வந்து விஷ்ணு தானே வந்து எல்லாரையும் கொல்றாரு அப்படின்னு நீங்க யோசிக்கும் பொழுது, பெருமாள் ஒருவனை கொல்லும் பொழுது அந்த இடத்துல சிவத்தன்மையில இருக்கு. காளி வந்து துர்கை வந்து ஒருத்தனை அழிக்கும் பொழுது சிவத்தன்மையில இருப்பாரு. அந்த டிஸ்ட்ரக்ஷன் மோட்ல இருப்பார். சரியா? அந்த டிஸ்ட்ரக்ஷன் மோடை எக்ஸிக்யூட் பண்ற ஒரு வெர்ஷனா தான் முருகன் இருப்பார். அப்ப முருகனும் வந்து உங்களுக்கு எப்போதுமே சமநிலையில தான் இருப்பார். சமநிலையை தான் அவர் விரும்புவார். அந்த சமநிலையை தவறும் பொழுதுதான் ஹை பிளட் பிரஷரோ லோ பிளட் பிரஷரோ வந்துடும். நமக்கு வந்து லோ பிரஷரா ஹை பிரஷரா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கல்ல. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா முதல்ல பாக்குறது என்னது? அந்த பிரஷர் மிஷினை வச்சு கையில வச்சு பிரஷர் என்னன்னு பார்ப்பாங்க. அந்த இதய துடிப்பு, ரத்த ஓட்டம், அந்த ரத்தத்திற்கு அதிபதி செவ்வாய். அப்ப மனுஷனுக்கு ரத்தம் தான் இம்பார்ட்டன்ட். கரெக்டா? அப்ப அந்த ரத்தம் தான் குருதி தான் வந்து மிக 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 இம்பார்ட்டன்டான ஒரு வைட்டல் ஆர்கானா இந்த உடம்புல இருக்கு. உடம்பு முழுதும் சுத்துது. வேற எந்த ஒரு விஷயமும் உடம்பு முழுக்க சுத்தல. ரத்தம் மட்டும்தான் உடம்பு முழுதும் சுத்துது. ஃபுல் உடம்பையே சுத்திட்டு வருது. எப்படி ஒரு ராஜா வந்து நகர்வலம் போற மாதிரி. இப்போ மோடி வந்து உலகம் ஃபுல்லா சுத்துறாரு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போறாரு. இப்போ வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போற மாதிரி, மேற்பார்வை பண்ற மாதிரி இந்த செவ்வாய் உடம்பு ஃபுல்லா போய் சப்ளை பண்றாரு. உடம்பு ஃபுல்லா போய் ஆக்சிஜனை சப்ளை பண்றாரு. திருப்பி வந்து அவர் வந்து சுத்திகரிச்சுக்கிறாரு தன்னையே. செவ்வாய் என்ன பண்றாரு? அந்த அந்த ரத்தம் என்ன பண்ணுது? ஹார்ட்ன்ற ஒரு ஆர்கான் வந்து அதை பம்ப் பண்ணுது. அதுல ரெண்டு வெசல்ஸ் இருக்கு. நல்ல ரத்தத்தை கொண்டு போறதுக்கு ஒரு வெசல்ஸும், கெட்ட ரத்தத்தை கொண்டு போறதுக்கு சில வெசல்ஸும் இருக்கு. அப்ப அந்த சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. இப்ப உடம்பு ஃபுல்லா ஒரு சைக்கிள் நல்ல ரத்தம் போயிட்டு அது வந்து அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணிட்டு அது என்ன பண்ணுது? உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து திருப்பி கிட்னிக்கு போயிடுது. அந்த கிட்னி என்கின்ற அந்த ஆர்கான் என்ன பண்ணுது? ரத்தத்துல இருக்கிற அழுக்க சுத்திகரிச்சு அது என்ன பண்ணுது? அந்த அழுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு யூரினா பிரிச்சிருது. அப்ப ரத்தத்துல இருக்கிற அழுக்கு யூரினா பிரிக்கப்படலைன்னா, ரத்தம் மாசுபட்டுருச்சுன்னா நம்ம வாழ முடியும். அப்ப செவ்வாய் தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? கிட்னி என்கின்ற ஒரு உறுப்பை வச்சிருக்கிறாரு. சரியா? அப்ப அந்த செவ்வாய் அந்த கிட்னி என்ற உறுப்புக்குள்ள அந்த ரத்தம் தான் செவ்வாய்ன்றதுனால நான் ரத்தத்தை தான் அப்படி பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? ரத்தத்தை நீங்க செவ்வாயினே எடுத்துக்கலாம். அப்ப செவ்வாய்னா அந்த இடத்துல முருகன் எடுத்துக்கலாம். இப்படிதான் நீங்க ஜோசியத்தை புரிஞ்சுக்கிட்டு போகணும். அப்ப அந்த ரத்தம் கிட்னிக்குள்ள போயிட்டு யூரினா பிரிக்கப்பட்டு திருப்பி சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் திருப்பி எங்க போகுது? இதயத்துக்கு போகுது. சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் திருப்பி உடம்பு ஃபுல்லா போயிட்டு திருப்பி என்ன பண்ணுது? அடுத்த சைக்கிள்ல திருப்பி கிட்னிக்கு போயிடுது. அப்ப இந்த ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு உடம்பு ஃபுல்லா போயிட்டு திருப்பி அசுத்தமாயி திருப்பி கிட்னிக்கு போயிட்டு திருப்பி கிட்னில இருந்து சுத்திகரிக்கப்பட்டு போகுது. அப்ப நம்ம ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை யூரின் போறோம். அந்த ப்ராசஸ்ல யூரின் ஃபில் ஆயிடுச்சு, நம்ம ஒண்ணுக்கு போல அப்படின்னா நம்மளால நிக்கவே முடியாது. அழுக்கு ஒரு லெவலுக்கு மேல சேர்ந்துருச்சு. அந்த லெவலை தாண்டி அந்த செப்டிக் டேங்க்ல இருக்கிற அந்த யூரின் பையில அது தேங்கிடுச்சுன்னா நம்மளால அந்த யூரினை ரிலீஸ் பண்ணாம மனுஷன் உடம்பு வாழவே முடியாது இல்லையா? அப்ப பியூரிஃபிகேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த சுத்தப்படுத்துதல் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கணும். சுத்தப்படுத்துதல் ப்ராசஸ் நடக்கலைன்னா அழுக்கு சேர்ந்துரும், செத்துருவோம். அப்ப அந்த சுத்தப்படுத்துற ப்ராசஸ் அந்த ஹார்ட், ரத்தம், அந்த ரத்த நாளங்கள் இது ஃபுல்லா ஒரு சிஸ்டம் பாடியில. இப்ப அந்த ஃபுல் சிஸ்டமும் செவ்வாய். புரியுதா? இந்த சிஸ்டத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் செவ்வாய் தான் பாதிக்கப்படுறார். அப்ப உடல் ஆரோக்கியம் அப்படி என்பது இந்த சுத்திகரிப்பு ப்ராசஸ்ல இருக்குது. அப்ப இந்த ரத்த சுத்திகரிப்பு ப்ராசஸ்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா செவ்வாய் அந்த இடத்துல வலுவிழந்து போயிடுறாருன்னு அர்த்தம். செவ்வாய் நல்லா இருக்கும் பொழுது இது இருக்குது. செவ்வாய் வலுவிழந்து போகும் பொழுது ரத்த ஓட்டம் நின்று போகுது அப்படின்னா, இதயம் நின்று போகுதுன்னா உயிர் போயிடுது அப்படின்னா, உயிர் போகுதுன்னா செவ்வாயும் சேர்ந்து போறாருன்னா. அப்ப நம்ம எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும்
இறைவனின் ஒரு துளி நீங்க தான் சிவம் அப்படின்னு சொன்னமோ, அப்ப அந்த சிவம் செவ்வாயாகவும் இருக்கிறார். அப்ப நீங்க சிவனோட பையனாவையும் நீங்க அதை பார்த்துக்கலாம். அப்போ உங்க உடம்புக்குள்ள இருக்கிறது சிவமா, உங்க உடம்புக்குள்ள இருக்கிறது முருகனா அப்படின்னா, முருகன் வேறு, சிவம் வேறு கிடையாது. ஏன்னா முருகனுக்கு சிவனோட எல்லா அதிகாரங்களும் இருக்கு. அப்பா செய்யற வேலைய பையனும் செய்வார். இப்ப துரியோதனன் இருந்தாரு, திருதராஷ்டிரர் இருந்தார். திருதராஷ்டிரர் அரசர், அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் அரசரா அந்த அதிகாரத்துல இருந்தாரே தவிர, துரியோதனன் வளர்ந்துட்ட பிறகு முழு கட்டுப்பாட்டும் யாருகிட்ட இருந்துச்சு? துரியோதனன் கிட்டதான் இருந்துச்சு. அப்ப அந்த இளவரசன் என்கின்ற அந்த அந்த அதிகாரம் பெற்று, அந்த ஆட்சியின் அதிகாரத்தை பெற்று எல்லா முடிவுகளையும் திருதராஷ்டிரனே எடுத்தார். சார், இவரு துரியோதனே எடுத்தார். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அப்ப இந்த ப்ராசஸ் அதிகாரம் அப்படின்ற ப்ராசஸ தந்தை மகனுக்கு கொடுக்கிறது உங்களுக்கு ரத்த சம்பந்தமா தான் வரணும்னு அவசியம் கிடையாது. வாரிசுரிமை சட்டப்படி தத்து எடுத்துக்கிறோம் இல்லையா, தத்து எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. அப்போ ஒரு குழந்தைய நீங்க தத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை சட்டபூர்வமா தத்து எடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கும் அந்த தகப்பனோட சொத்துல எல்லா உரிமையும் வந்துருது. அப்ப இது ரத்த சம்பந்தமா வர்றதுக்கும் அதே அதிகாரம் தான் இருக்குது. சட்ட ரீதியாக என்னுடைய எல்லா சொத்துக்களையும் உனக்கு கொடுக்கறதுக்கு வாரிசு இல்லை, எனக்கு சொந்த குழந்தை இல்லை அப்படின்னா, ஒருத்தரை தத்து எடுத்து அந்த குழந்தை என்னோட குழந்தை இனிமேல் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த தத்து எடுத்து கொள்கின்ற அந்த ப்ராசஸ்ல வர அந்த உரிமையும் செவ்வாய் தான். சரியா? அப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு நிலத்தை வாங்குறோம்னா தத்து எடுக்கிற மாதிரி தான். அப்ப நேத்து வரைக்கும் அது இன்னொருத்தருது. இன்னைக்கு ஒரு நிலம் வாங்கி நம்ம வாங்குறோம்னா அதை நம்ம தத்து எடுக்கிறோம். சரியா? அப்ப அந்த தத்து எடுக்கிறது நம்மளது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அது நம்மளுடைய சொத்து. நாளைக்கு அதை நம்ம இன்னொருத்தருக்கு விற்கிறோம்னா அது நம்ம சொத்து கிடையாது. அதை ஒரு காசு வாங்கிட்டு அந்த நிலத்தை இன்னொருத்தருக்கு நம்ம வித்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அதற்கான அதிகாரம் நமக்கு இல்லாம போயிடுது இல்லையா? அப்ப இந்த அதிகாரம் தான் செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய் அதிகாரம், நம்ம செவ்வாயை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை தத்துவம் என்பது செவ்வாய் அதிகாரம் பெற்றவரா இருக்கிறார். அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. இப்ப ஒரு வீடு வாங்கிட்டோம், அந்த வீட்டுக்குள்ள தண்ணி கிணறு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள காத்து நிறைஞ்சு இருக்குது, அந்த அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து செவ்வாய் தான் ஓனர். அப்ப அந்த நிலத்துக்கு மட்டும் நான் ஓனரு, அது உள்ள இருக்கிற அடங்கி இருக்கிற காத்துக்கு நான் ஓனரு, அது உள்ள இருக்கிற தண்ணிக்கு நான் ஓனர்னு ஒவ்வொரு பூதமும் சொந்தம் கொண்ட முடியாது. கலெக்டிவா அந்த மொத்தத்துக்கும் அது உள்ள இருக்கிற எல்லாம் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுதான் அந்த அதிகாரம். சரியா? அப்ப இது அப்படியே இருக்கட்டும். அப்ப நம்ம எடுத்துக்கொண்ட இந்த தலைப்புல அதிகாரத்தை பாக்குறோம், உரிமையை பாக்குறோம், வாரிச பாக்குறோம். அது சொந்த ரத்தமா இல்லைனாலும் நம்ம தத்தெடுத்தாலும் அந்த உரிமை வந்துருதுன்னு பாக்குறோம். செவ்வாய் இயற்கையாகவே சிவன் மாதிரி தன் ஒரு ஒரு சமநிலையில இருக்கிறவருன்னு பாக்குறோம். சமநிலையை எப்பயாச்சும் தான் இழப்பாருன்னு பாக்குறோம். இழந்தாலும் அவர் சரியாயி நார்மல் ஆயிடுவார்னு பார்ப்போம். பிளட் பிரஷர் அதிகமாகிறது, பிளட் பிரஷர் லோவாகிறத பாக்குறோம். செவ்வாய் எப்போதுமே தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார்னு பாக்குறோம். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கிளியரா புரிஞ்சா என்ன செய்யணும்? நம்ம ஒரு வீடு வாங்கினா அந்த வீட்டை பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இந்த உடம்புல இருக்கிற சுத்திகரிப்பு ப்ராசஸ் இருக்குல்ல, செவ்வாய் தான் ரத்தம்னா அவர் சுத்திகரிக்காம இருந்தாருன்னா செத்துருவோம். சரியா? ரத்தம் ஒவ்வொரு நிமிடமும் அதை சுத்தி இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்ப செவ்வாய் இயங்கிக்கிட்டே இருக்கிற மத்த எந்த ஆர்கானும் அங்கேயே தான் நிக்குது. செவ்வாய் சுத்திக்கிட்டே இருக்கு. ரத்தம் உடம்பு ஃபுல்லா சுத்திட்டு இருக்குதுன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குன்னா செவ்வாய் இயக்கத்திற்கான அதிபதியா இருக்கார். அப்ப காரு, பஸ், டிராவலு, போறது வர்றது இயக்கத்திற்கான அதிபதியாவும் செவ்வாய் இருக்காரு. மூவ்மெண்ட்டுக்கு அதிபதியாகவும் செவ்வாய் தான் இருக்காரு. அப்ப ஒருத்தர் முடங்கி போயிருக்கிறாருன்னா செவ்வாய் அங்க இயங்கலன்னு அர்த்தம். ஒரு இயங்குறாருன்னா செவ்வாய் இயங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப எல்லா இயக்கத்துக்கும், எல்லா எனர்ஜிக்கும், எல்லா சக்திக்கும் செவ்வாய் தான் காரணமா இருக்கு. இப்ப சக்தி அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம சிவன் சக்தி அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? அப்ப சிவன் சக்தி ரெண்டு பேரோட குழந்தை தான் செவ்வாய். அப்ப நீங்க இயங்குறீங்க, சுறுசுறுப்பா இருக்கிறீங்கன்னா சக்தி அங்க இயங்குது. அப்ப சக்தியின் பிள்ளையாகவும் செவ்வாய் இருக்கிறார், சிவனின் பிள்ளையாகவும் இருக்கிறார். அமைதிக்கும் அவர் தான் காரணம், இயக்கத்திற்கும் அவர் தான் காரணம் போது எல்லா குணங்களுக்கும் அவர் தான் காரணம். உங்களுடைய எந்த குணம் மாறினாலும் அந்த குணம் உங்க ரத்தத்துலதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பாதிக்கப்படுறது என்னமோ உங்க ரத்தம் தான். சரியா? அப்போ உங்க
ரத்தம் பாதிக்கப்படுதுன்னா எந்த குணாதிசயங்களையும் அந்த செவ்வாயோட ரத்தத்துல பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் டைரக்டா பாதிக்கப்படுறார். அப்ப இது புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ஒரு சமூகத்துல வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு கலவரம் நடக்குது, ஒரு 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 மாபு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறது அந்த லோக்கல்ல இருக்கிற லா அண்ட் ஆர்டரை வச்சிருக்கிற கலெக்டர், போலீஸ் அதிகாரிங்க கிட்ட இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்றாரு, போயிட்டு தன்னுடைய பட்டாலியனை கூட்டிட்டு போயிட்டு அந்த கூட்டத்தை கலைக்க தண்ணீர் புகையோ, தண்ணியை பீச்சடிச்சோ, லட்டி சார்ஜ் பண்ணியோ கலைச்சி ஒரு அதிகாரத்தை யூஸ் பண்றாரு. அந்த கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் கலைஞ்சு போங்கன்னு சொல்றாரு. கலைஞ்சு போயிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு ஒரே வார்த்தையில. கலைஞ்சு போலன்னா என்ன பண்றாரு, நாங்க வந்து கண்ணீர் புகை வீசுவோன்னுவாங்க, டியர் கேஸ் வீசுவாங்க, அப்புறம் வந்து தண்ணி வச்சு அடிப்பாங்க, அது முன்னாடி லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அதையே கேட்கறது என்ன பண்ணுவாங்க, ஃபயரிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. சுட்டு கொள்வதற்கும் செவ்வாய்க்கு அதிகாரம் இருக்கு. லைசன்ஸ் டு கில் செவ்வாய்க்கு மட்டும்தான். லைசன்ஸ் டு கில் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி 007 மாறிடுவாரு செவ்வாய். அப்ப உலகத்தில் இருக்கிற எந்த கிரகத்துக்கும் எதுக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. இந்த லைசன்ஸ் டு கில் செவ்வாய் தான். அப்ப அந்த லைசன்ஸ் டு கில்ல பெற்றிருக்கிறதுனால அவர் எல்லாரையும் போய் கொண்டுகிட்டே இருக்கிறாரா? கிடையாது. அவர் வாழ வைக்க தான் ட்ரை பண்றாரு. செவ்வாய் ஒருத்தனை அமைதியா வாழ வைக்க தான் ட்ரை பண்றாரு. அதுக்காக தான் அவர் போராடுறாரு. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தான் அவர் போராடுறாரு. அதை கேட்கலன்னா அவர் மிரட்டுறாரு, அவர் பணிய வைக்க ட்ரை பண்றாரு, அவருக்கு அவகாசம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணி முடியலன்னா என்ன பண்றாரு, தடி எடுக்கிறாரு. தடியை எடுத்து அடிச்சு அவன் கேட்கலன்னா என்ன பண்றாரு, ஜெயில தூக்கி போடுறாரு. ஜெயில தூக்கி போட்டாலும் திருப்பி திருப்பி வந்து வெளியே கொலை பண்ணிட்டு இருக்கிறான்னா A1 ரவுடியா அடையாளப்படுத்தப்பட்டார். A1 ரவுடியாகி அவர் தப்பிச்சு போகும்பொழுது என்கவுண்டர் பண்ணி கொல்லப்படுறார். நம்ம நார்மலா நம்ம லைஃப்ல பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் பொழுது அவங்களை எலிமினேட் பண்றதை தவிர வேற வழி இல்லை. இல்லைன்னா சொசைட்டிக்கு பாதுகாப்பு இல்லை, பெருவாரியான மக்கள் சமூகத்துக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறாருன்னா செவ்வாய் என்ன பண்றாரு, அந்த இடத்துல எலிமினேட் பண்றாரு அவர். அப்ப இந்த எலிமினேட் பண்ற அதிகாரமும் செவ்வாய்க்கு இருக்கு. சரியா? அப்ப இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒருத்தரை கொல்வதற்கும் அதிகாரம் பெற்றவரா இருக்கிறார். ஆனா அவர் வந்து அதை லாஸ்ட் ஆயுதமா தான் பயன்படுத்துறாரு. அவர் கூடுமான வரைக்கும் கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணி, பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி சமநிலையில இருக்கதான் விரும்புறாரு. அப்ப ஒரு கலவரம் நடந்தா அதை அடக்குகின்ற, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே செவ்வாயின் காரகத்துவத்துல வந்துடுறாங்க. அப்போ ஒரு நாட்டை பாதுகாக்கின்ற இராணுவத்துல இருக்கிற எல்லாருமே செவ்வாயோட அதிகாரத்துல வந்துடுறாங்க. அப்ப காவல்துறைக்கு போறதோ, செவ்வாய் இராணுவத்துக்கு போறதோ, சீருடையில ஒரு பணி செய்யணும் அப்படின்னா, அந்த சீருடை அதிகாரம் பெற்றது அப்படின்னா, அந்த சீருடை பணியாளர்கள் அதிகாரம் இல்ல, சீருடை வந்து சனியும் சீருடை பெற்று வேலை செய்வாங்க. பொதுவா சீருடை பணியாளர்கள்னா வந்து நீங்க செவ்வாய் மட்டும் எடுத்துக்கூடாது, சனியின் அதிகாரம் பெற்றவங்களும் சீருடை பணி செய்வாங்க. ஆனா அவங்க ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வாங்க. அதிகாரம் பெற்றவர்கள் சீருடையில இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்து வரம்புக்குள்ள செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த செவ்வாய் வந்து காவல்துறைக்கோ இராணுவத்துக்கோ அந்த சண்டை போடுற மாதிரி மார்ஷியல் விஷயங்கள், சாகசங்கள் செய்கின்ற எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த அதிகாரம் பெற்றவர் செவ்வாயின் அதிகாரத்துல இருக்கிறது. சரி, இப்ப வந்து இந்த அதிகாரம் எப்பேற்பட்டது, அது சாதாரணமா கிடைச்சிரும் அப்படின்னா, இந்த உலக இயக்கம் எப்படி இயங்குதுன்றத ஃபண்டமெண்டலா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். அப்ப இந்த உலகம் வந்து 5 பூதங்களால் நிறைய பெற்றது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே படிச்சுட்டோம். இந்த பூமி வந்து பஞ்சபூதங்களால் நிரம்பி இருக்கு. அப்ப நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாய தத்துவத்துல இது இயங்குதுன்னா, இதுல வந்து 3:2 அப்படின்ற கான்செப்ட்ல தான் உலகம் வந்து அந்த சமநிலையை மெயின்டைன் பண்ணுது. அப்ப 3/2 பங்கு மெஜாரிட்டி இருக்கிற பக்கம் வெற்றி பெறும். 3/2 பங்கு மெஜாரிட்டி பெறுறது வெற்றி பெறும். அப்ப எப்போதுமே நம்ம வெற்றி பெறணும்னா 3/2 பங்கு ஆதரவு பெறணும். சரியா? 3/2 பங்கு ஆதரவு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இப்ப 5 வந்து பஞ்சபக்ஷி வந்து இயங்கும் பொழுது நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயத்துல ஒரு பூதம் ஆட்சி செய்யும், 2 பூதம் ஒரு அணியிலையும் 2 பூதம் ஒரு அணியிலையும் இருக்கும் பஞ்சபக்ஷியில. அப்ப இந்த சைடு இருக்கிற அணியும் இந்த சைடு இருக்கிற 2 பேரும் இந்த சைடு இருக்கிற 2 பேரும் வந்து எப்போதுமே எதிர் துருவங்களா இருப்பாங்க, நார்த் சவுத் மாதிரி இருப்பாங்க. அப்ப அந்த ஆட்சி பெற்று கொண்டிருக்கின்ற, ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த
அந்த அதிகாரம் பெற்ற பூதம் அந்த நேரத்துல ஒண்ணு இந்த சைடு இருக்கிற அணியோடையோ இல்ல இந்த சைடு இருக்கிற அணியோடையோ தன்னுடைய வாக்கை செலுத்தி 3-2 அப்படின்ற கணக்குல பிரியும். அப்படி பிரியும் பொழுது இந்த அணி செய்யற காரியங்கள் வெற்றி பெறும், இந்த அணி செய்யற காரியங்கள் தோல்வியுறும். சரியா? அப்ப ஒரு சட்டசபை இருக்குது அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்ப ஒரு ஒரு சட்டசபையில வந்து 1/3 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா 1/3 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா நம்ம நார்மலா சட்டசபையிலேயோ இந்திய நாடாளுமன்றத்திலேயோ 1/3 ஆதரவு இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சட்டத்தை நிறைவேற்றலாம். 2/3 ஆதரவு இருந்தாதான் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். கிளியரா புரிஞ்சுக்கணும் நீங்க. ரொம்ப நுட்பமான விஷயம். இப்போ சாதாரணமா ஒரு சட்டம் போடுறோம், புதுசா ஒரு சட்டம் போடுறோம். அந்த சட்டம் வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுறதுக்காக ஒரு கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்ணாதான் ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முடியுன்றதுக்காக ஒரு சட்டம் போடுறோம் அப்படின்னா அது வந்து சட்டசபையிலேயோ நாடாளுமன்றத்திலேயோ 1/3 ஆதரவு இருந்தா நிறைவேறிடும். ஆனா நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு இருக்குது. அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்த ஒரு புள்ளிய மாத்தணும், ஒரு கமாவை மாத்தணும்னா கூட, ஒரு கமா ஒரு புள்ளிய மாத்தணும்னா கூட 2/3 ஆதரவு வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அப்ப சாதாரணமா ஒரு விஷயத்த அணுகிறதுக்கு அப்ரூவல் பண்றதுக்கு 3/3 ஆதரவு இருந்தா நிறைவேற்றி கொள்ளலாம். ஆனா அரசியல் சட்டத்தை மாத்தணும், கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷன்ல சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னா அப்ப என்ன பண்ணணும்? 2/3 ஆதரவு வேணும். இப்ப சாதாரணமா ஒரு கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும்னா ஒரு சிங்கிள் ஜட்ஜே தீர்ப்பு கொடுத்துருவாரு. அப்ப சில விஷயங்கள்ல காம்ப்ளிகேட்டடா இருந்தா என்ன பண்றாங்க? 2 பேர் கொண்ட நீதிபதிகள் அமைக்கிறாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வருது, ஒரு சட்டத்துல நாடாளுமன்றத்திலேயே நிறைவேற்ற முடியல, அப்ப ஒரு ஒரு கிரைசிஸான ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா 5 பேர் இருக்கிற ஜட்ஜி 7 பேர் இருக்கிற ஜட்ஜ் எல்லாம் வச்சிடுறாங்க. அப்ப அந்த 7ல மெஜாரிட்டி என்ன 5ல மெஜாரிட்டி என்னன்னு வச்சு முடிவெடுக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த பெரும்பான்மையா படை திரட்டுறோம்ல, இது வந்து படை திரட்டுது. நான் சொன்னது வந்து படை திரட்டுதல்ல வந்துருது. அப்ப ஒரு விஷயத்தை வெற்றி கொள்வதற்கு படை திரட்டணும். அது படை திரட்டி ஒரு வாக்கெடுப்பு நடந்து அதை வெற்றி பெற்றாலும் அது வந்து படை திரட்டி தான் செய்யணும். படை திரட்டி சண்டை போட்டு மத்தவனை கொன்னு வாங்கினாலும் அந்த படை திரட்டப்பட வேண்டும். அப்ப மகாபாரதத்துல சண்டை நடக்கும்போது என்ன பண்றாங்க? எத்தனை அக்ரோனி சேனை இருக்குதுன்னு படை திரட்டுறாங்க. அப்ப ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் தூது அனுப்பி நாங்க மகாபாரதத்துல போர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், பாண்டவர் அணி கௌரவர்கள் அணி முடிவு பண்ற பிறகு நீங்க பாண்டவருக்கு சப்போர்ட் பண்றீங்களா கௌரவர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டு பாண்டவர்களை விட கௌரவர்களோட அணிக்கு தான் வந்து நிறைய அக்ரோனி சேனை இருக்கு. பாண்டவர்களை விட கௌரவர்களுக்கு தான் பீஷ்மர், துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன், சல்லியன், இன்னும் பல அதிகாரங்களை பெற்ற மிக 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 பெரிய வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் பாண்டவர்கள் ஏன் ஜெயிச்சாங்க? அந்த இடத்துல தர்மம். அப்ப படை திரட்டுனா பயப்பட வேண்டாம், படை திரட்டுனா ஜெயிக்கும் அப்படின்றது ஒரு ரூல். ஆனா எவ்வளவு பெரிய படை திரட்டினாலும் அது எவ்வளவு நாள் வெற்றி கொண்டாலும் தர்மமே வெல்லும். சரியா? அப்ப தர்மம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் வந்து முருகன் வந்து நின்றுவார். முருகன் யாரு? உங்களுக்கு தேவர்களின் அரசன். முருகன் யாரு? விஷ்ணுவோட மருமகன். முருகன் யாரு? சிவனுடைய புல். சரியா? அப்ப தர்மத்தின் பக்கம் வந்து முருகன் நிற்கும் பொழுது அந்த முருகன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேல் அன்னை பராசக்தி கொடுத்தது. அப்ப சக்தியின் வடிவமான எல்லா சக்தியையும் உலகையாலும் பராசக்தியா துர்க்கையா நீங்க எந்த வடிவமா சக்தியை பார்த்தாலும் அந்த சக்தி தன்னுடைய மொத்த சக்தியையும் ஒன்னா சேர்த்து முருகன் கைட்ட வேலா கொடுத்தது. இப்ப முருகன் கிட்ட இருக்கிற அந்த வேல் எதையும் வெல்லக்கூடியது. சரியா? அது பிரம்மாஸ்திரத்தை விட பெரியது. சோ அப்ப அந்த முருகன் சமநிலைப்படுத்துறாரு, சட்டம் ஒழுங்கை மேம்படுத்துறாரு அப்படின்றத ஒரு வகையில பார்த்தோம் இல்லையா?
அது மாதிரி அந்த முருகன் தான் நம்ம உடம்புல ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை குணப்படுத்துவதற்கும் முருகன் தான் வேலை செய்யறாரு. அந்த நோய் குணமாகணும்னா என்ன செய்யும்? ரத்தத்துல பாக்டீரியாவோ வைரஸோ வந்துருது. ரத்தத்துல உடம்புல வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆனாதான் நோய் வருது. சரியா? அப்ப நார்மலா இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ரத்தத்தில் ஒரு ஊடுருவல் ஏற்படுறது, எக்ஸ்டர்னல் பார்ட்டிகள் வந்துருது. உடம்பு ஒத்துக்கொள்ளாத ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிகள் வந்துருது. அந்த எக்ஸ்டர்னல் பார்ட்டிகளை கூடுமான வரைக்கும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கின்ற மெக்கானிசம் உடம்புக்கு இருக்கு, ரத்தத்துக்கு இருக்கு. ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள் இருக்குது. அது என்னது? அந்த வெள்ளை அணுக்கள் வந்து உங்களுடைய சிகப்பு அணுக்கள் அந்த அந்த அதுல வர கிருமிகளை கொன்று பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த வெள்ளை அணுக்களால உங்களோட கிருமிகளை தாக்கு பிடிக்க முடியல, அந்த வெள்ளை அணுக்கள் செத்து போய்கிட்டே இருக்குது, பிளேட்லெட்ஸ் குறையுதுன்னா நோயோட வீரியம் அதிகப்படும். அப்ப அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம்? ஆன்டிபயாட்டிக் கொண்டு வந்து கொடுக்குறோம் இல்லையா? அந்த ஆன்டிபயாட்டிக் இட் செல்ஃப் முருகன். அப்ப இந்த உடம்புல இருக்கிற சமநிலையை சரிப்படுத்துறதுக்கு நம்ம உட்கொள்கின்ற அனைத்து மருந்துகளும், அனைத்து மருத்துவமும், அலோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், எல்லா மருத்துவமுமே ஓவராலா முருகனோட கட்டுப்பாட்டில் தான் வருது. அப்ப உடலில் சமத்துவம் பெறுவது மருத்துவராக இருப்பதற்கு காரணம் வந்து செவ்வாயா இருக்கிறார். அப்ப செவ்வாய் வந்து டாக்டர் ஆகுறதுக்கும் காரணமா இருக்கிறார். நீங்க டாக்டர் ஆகணும்னா செவ்வாயின் அதிகாரம் பெற்றவர், செவ்வாய் வலிமை பெற்றவர் தான் டாக்டர் ஆக முடியும். செவ்வாய் அதிகாரம் பெற்றவர் தான் காவல்துறை அதிகாரா இருக்க முடியும் அப்படின்னும் பொழுது, அப்ப காக்கும் கடவுளா செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாயின் அதிதேவதையான முருகன் வந்துடுறாரு. அப்ப சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும், அதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அந்த ஃபைனஸ்ட் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற மாதிரி முருகனுக்கு இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவோ தெய்வங்களை வணங்குறோம், சிறு குறு தெய்வங்களை வணங்குறோம், கிராம தெய்வங்கள், அப்புறம் வந்து பாடிகார்ட் முனீஸ்வரர், ஐயனார், அந்த மாதிரி எல்லா தெய்வத்துக்கும் அதிகாரம் இருக்குதுன்னா எல்லா தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவல் அதிகாரம் இருக்குது. வானளாவிய அதிகாரம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி, வானளாவிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கிற மாதிரி. இப்ப சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா அது சட்டசபை தமிழ்நாட்டு சட்டசபைக்குள்ள நிறைவேற்றினா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் அதிகாரம் பெற்றிருக்கு. அப்ப இந்தியா முழுக்க நிறைவேற்றணும்னா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றணும். அப்ப லோக்கல்ல ஒரு பஞ்சாயத்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, ஹைகோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்லயே அந்த பெஞ்சுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி இந்த செவ்வாய்க்கு அதிகாரம் இருக்குது. அப்ப எல்லா விதமான அதிகாரத்துக்கும் செவ்வாய் தான் காரணமா இருக்கிற மாதிரி எவ்வளவு சின்ன சின்ன தெய்வங்கள் இருந்தாலும் அந்த தெய்வங்கள் எல்லாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு லெவல் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து சரி பண்ண முடியும். அந்த லெவலை தாண்டி கைவிடப்பட்ட எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு கேஸ் இருக்குதுன்னா அந்த ஃபைனல் கைவிடப்பட்ட கேஸை காப்பாத்துற அதிகாரம் செவ்வாய். புரிஞ்சுதா? அந்த செவ்வாய்னா செவ்வாயோட அதிதேவதையான முருகனுக்கு இருக்கு. அதனாலதான் திருச்செந்தூர் போங்க, அதனாலதான் பழனிக்கு போங்க, அப்ப முருகன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா, கைவிடப்பட்ட எல்லா கேஸையும் அவர் தான் காப்பாற்ற முடியும். தெய்வம் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த தெய்வம் யாரும் கிடையாது, முருகன். சரியா? அவருக்கு தான் அது அதிகாரம் இருக்கு. அப்ப ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவரா முருகன் இருக்கிறார். அந்த சமநிலையை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தான் அவர் வேல்ல வச்சிருக்கிறார். நிலைத்து இருக்கிற தன்மை, அசையாத தன்மை. எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து அசையாம நிலைச்சி நிக்கிறது. பூமியில ஒருத்தர் நிலைச்சி நிக்கணும்னா நீங்க வந்து ஆழமா வேரூன்றி இருக்கணும். புரியுதா? அந்த ஆழமாக வேரூன்றி இருப்பதை தான் அந்த வேல் காட்டுது. அப்ப இந்த விஷயம் எப்படியே இருக்கட்டும். இப்ப இந்த முருகனுடைய அதிகாரத்தை நம்ம மட்டும்தான் வச்சிருக்கிறோமா அப்படின்னா, இதை வைத்திருக்கின்ற அந்த இறைவனின் மகன் என்கின்ற அதிகாரம் பெற்ற யாரு வேணாலும் அந்த ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. அப்ப செவ்வாயின் அதிகாரம் பெற்றவர்கள் சிவனின் அதிகாரத்தை பெற்றவர்களாவே இருப்பாங்க. அப்ப ஒரு சிவனுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கணுமா அப்படின்னா பல குழந்தைகள் இருக்கலாம். கரெக்டா? ஒரு அப்பாவுக்கு 5 குழந்தைங்க இருக்கிறாருன்னா அதுல மூத்த பிள்ளைக்கு ஆப்வியஸ்லி எல்லா அதிகாரமும் இருக்கும். ஆனா 2வது பிள்ளைக்கு அதிகாரம் இல்லையா, 3வது பிள்ளைக்கு அதிகாரம் இல்லையா, 5வது பிள்ளைக்கு அதிகாரம் இல்லையானா எல்லா குழந்தைகளுக்கும் அதிகாரம் இருக்கும். ஆனா மூத்த சகோதரன் வந்து
இரண்டாவது தந்தையாக பார்க்கப்படுவதனால் அவருக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து ஃபர்ஸ்ட் லீடு கிடைச்சது. அப்ப ஒரு தந்தைக்கு பல பிள்ளைகள் இருக்கிற மாதிரி இந்த காடோட ஒரு ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் சன்னு அப்படின்னும் பொழுது அந்த முருகனின் அதிகார எல்லை மாதிரியே இருக்கிற அதிகாரம் எல்லை பெற்றவர்கள் எல்லா இடத்துலயும் பல்வேறு காலகட்டத்துல தோன்றுறாங்க. இப்ப நம்ம வந்து ஜீசஸ் இருக்கிறாரு, உலகம் ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி இருக்குது அப்படின்னா, உலகம் ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி இருக்கு சரியா, பரவி இருக்கு 2000 வருஷத்துல அப்படின்னா, இப்ப ஜீசஸ பத்தி பைபிள்ல என்ன சொல்லப்படுதுன்னா சன் ஆஃப் காட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவர் வாழ்ந்த இடத்துல, ஜீசஸ் இங்க வாழல, அவர் வாழ்ந்தது மேற்கத்திய நாட்டுல வாழ்றாரு. அப்ப அந்த இடத்துல வாழ்ற மக்களுக்கு ஒரு லீடர் தேவை இல்லையா? இப்ப முருகன் வந்து தமிழ் கடவுளா அறியப்படுறார். அப்ப தமிழ் கடவுள் தமிழ் சமுதாயத்துல இருந்தவங்களுக்கு ஒரு தலைவனாக அவர் பார்க்கப்படுறார். அப்ப ஒவ்வொரு காலகட்டத்துல வெவ்வேறு ரீஜன்ல இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்துக்கு அதிகாரம் பெறுறதுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுறார் இல்லையா? அப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு ராணுவ தளபதி இருக்கிற மாதிரி, பாகிஸ்தானுக்கு ஒரு ராணுவ தளபதி இருக்கிற மாதிரி, அமெரிக்காவுக்கு ஒரு ராணுவ தளபதி இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ராணுவ தளபதி தேவை இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்துல? அந்த மாதிரி அதிகாரம் பெற்றவர் தான் ஜீசஸ். அவரு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது சன் ஆஃப் காட் அப்படின்னா, வானத்திற்கு கீழே பூமியில் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் இல்லை அப்படின்னு பைபிள்ல சொல்லப்படுதுன்னா, பூமிக்கு அதிகாரம் பெற்றவர் தான் மீனிங். வானத்துக்கு கீழே பூமியில் அப்படின்னா, அப்ப அந்த பூமிக்கு அதிகாரம் பெற்றவர்கள் பஞ்சபூதத்தை அடக்குகின்ற அதிகாரம் பெற்றவர்களா இருக்காங்க. அதனாலதான் ஜீசஸ் பஞ்சபூதகத்தை அடக்குறார். அப்ப அவர் வந்து வாயில சொன்னாலே என்ன நடக்குது? எல்லா நோயும் குணமாகுது. அவர் தொட்டா குணமாச்சு. லட்சக்கணக்கான மக்கள் அவர் குணமாக்குனாரு. தண்ணியில நடந்தாரு, காத்துல மறைஞ்சாரு. அப்ப அந்த அட்டமாசித்தி சொன்னோம் இல்லையா அன்னைக்கு, அந்த அட்டமாசித்தி எல்லாத்தையும் கான்சியஸா ஒருத்தர் செய்யுகின்ற வலிமையை பெற்றால் அவர் சிவனின் அனைத்து ஆதிக்கத்தையும் பெற்றவராக. ஒருத்தர் சித்தரா மாறினார்னா அவர் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்றவரா இருக்கிறார். அதனாலதான் சித்தராக மாறியவர் பழனி முருகன் சிலையை செய்கிறார் போகர். இப்ப போகர் செஞ்ச பழனி முருகன் இன்னைக்கும் வலு கொடுக்கறதுக்கு என்னது? போகரே செவ்வாய் தான். உங்களுக்கு அந்த தத்துவம் புரியணும். போகர் வந்து செவ்வாயை செய்யறாருன்னா, போகர் வந்து முருகனை செய்யறாருன்னா, அவரு செய்யறது இன்னும் காலங்காலமா இருக்குதுன்னா போகர் இட் செல்ஃப் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர் தான். அப்படி செஞ்சா மட்டும்தான் அவரால் பஞ்சபூதத்தை கட்டப்பட முடியும். அவர் தான் அந்த நவபாஷான சிலையை செய்ய முடியும். அப்ப நவபாஷான சிலை செய்யறதுன்னா எவ்வளவு விஷயம், எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு புரியுது இல்லையா? அப்ப உங்களால் ஒரு பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அட்டமா சித்திகளை கான்சியஸா அடக்கக்கூடிய, நீங்க வாயில சொன்னா காத்து அடங்கும், நீங்க நினைச்சா அமைதி உண்டாகும், நீங்க நினைச்சா ஒருத்தருக்கு நோய் உண்டாகும் அப்படின்னா பைபிள்ல சொல்லப்படுது, ஆண்டவரே நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் எனது ஆன்மா தூய்மை அடையும் கிறிஸ்தவர்கள் வேண்டார். ஜஸ்ட் அ வேர்டு, நீ வந்து பார்க்க வேணாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, குணமாகுன்னு சொல்லு, நான் குணமாயிடுவேன் அப்படின்ட்டு நம்புறாங்க. அப்ப ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையே அந்த செவ்வாய் உச்சம் பெற்ற, செவ்வாய் அதிகாரம் பெற்ற அவரு சொன்னாருன்னா சரியாயிடும். அப்ப ஒரு இடத்துக்கு உரிமையானவர் இருக்கிறாரு, அந்த இடத்துல ஒருத்தர் உள்ள போய் நுழையணும் அப்படின்னா சாதாரணமா வாயில் காப்பாளர் என்ன பண்ணுவாரு? அவனை உள்ள விட மாட்டாரு. அப்ப அந்த நிலத்துக்கு உரிமையாடி அவனை உடுப்பா அப்படின்னா என்ன பண்றாங்க? ஓனர் சொல்லிட்டாரு நீ போப்பான்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வார்த்தை லெட் இம் கோ அப்படின்னு சொல்ற அந்த லெட் இம் கோ, அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குற அந்த ஒரு வார்த்தையில ஒரு அதிகாரம் ஒரு 1,00,000 பேரு கீழ்படுகிறாங்க. அப்போ ஒரு படைத்தலைவன் இருக்கிறாரு, சார்ஜ் அப்படின்னு சொல்றாரு, தனக்கு கீழே 1000 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க, 1000 பேர் லட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க, 1000 பேருக்கும் கோபம் இல்லையா, 1000 பேருக்கும் எமோஷன் இல்லையா, கலவரம் நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த தலைமை தாங்குகின்ற அதிகாரி சார்ஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செகண்ட்ல 1000 பேர் போய் 1,00,000 பேரை தாக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தை சார்ஜ்னு அது யார்கிட்ட இருந்து வரணும்? தளபதி கிட்ட இருந்து வரணும். அந்த ஒரு வார்த்தையை சொல்ற அதிகாரம் பெற்றவர் தான் செவ்வாய். ஒரே வார்த்தை, அந்த சொன்ன அந்த வார்த்தை வந்துச்சுன்னா 1,00,000 பேர் இறங்கி வேலை செய்வாங்க அப்படின்னா அவன் தான் தலைவன். அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அதிகாரம். அந்த வார்த்தையை சாதாரணமா அவங்க சொல்ல மாட்டாங்க. எப்படி ஒரு பிரம்மாஸ்திரத்தை வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சமநிலையில இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் வச்சிருக்குதோ, அஸ்வத்தாமன் வந்து கேட்கிறாரு துரோணாச்சாரியார் கிட்ட, நீ வந்து அர்ஜுனனுக்கு மட்டும் பிரம்மாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துட்டியே, எனக்கு சொல்லி தரலையேன்னா அதுக்கு நீ சரி வர மாட்டடா அப்படின்றாரு. எதுக்குடா சரி வர மாட்டேன்? உன் பிள்ளைக்கு நீ சொல்லி தர மாட்ட,
அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா அதுக்கு நீ சரி வர மாட்டேன்றாரு. கடைசி வரைக்கும் சொல்லி கொடுக்கல. அப்புறம் சென்டிமெண்டலா வந்து அவர் பொண்டாட்டி எல்லாம் சொல்லி ஃபைனலா வேற வழி இல்லாம துரோணரோட துரோணரோட வீக்னஸே என்னது உள்ளதான். அப்ப அஸ்வத்தாமனுக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப என்ன செய்யறாரு அஸ்வத்தாமன்? கோவத்துல பிரயோகப்படுத்திடுறார். அப்ப அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினதுனால அவர் கிருஷ்ணரால சபிக்கப்படுறார். அப்ப ஒரு அதிகாரம் தவறான கைகளுக்கு போயிடக்கூடாதுன்றது பிரபஞ்சம் பார்த்துக்கும். ஒரு அதிகாரம் தவறான கைகள்ல போயிடக்கூடாதுன்னு பிரபஞ்சம் பார்த்துக்கும். ஏன்னா ஒரு அம்பு வில்லில் இருந்து வந்துச்சுன்னா அதை விட்டவன் பொறுப்பாளர் ஆயிடும். ஒரு உங்களோட அம்பார தூணில நிறைய அம்பு இருக்கு. அந்த அம்பை எடுத்து நீங்க வந்து வில்லுல வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. பயமுறுத்துறீங்க. உன்னை விட்டுருவேன்டா, விட்டுருவேன், நான் விட்டா நீ செத்துருவேன்னு சொல்ற வரைக்கும் பயம் இல்லை. நீங்க அந்த அம்பை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது போய் ஒருத்தனை குத்தி கொன்றுச்சுன்னா அந்த சாவுக்கு நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி. இப்ப பிரபஞ்சம் வந்து ஒரு விஷயத்த நமக்கு தர மறுக்குது அப்படின்னா நம்ம வி ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம நினைச்சிருப்போம் நம்ம எலிஜிபிள் அப்படின்ட்டு. கூடுமான வரைக்கும் பிரபஞ்சம் ஒரு விஷயத்த நமக்கு தர மாட்டுது, நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்கலன்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் we are not eligible, we are not capable, we are thinking we are capable, but it is not. நீங்க கேப்பபிளா இருந்தா பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுத்துரும். அப்ப நீங்க கேப்பபிள் ஆகிறது, தகுதி படைத்தவன் தான் தலைவனாக முடியும். தகுதின்றதான் திருப்பி வருது. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, ஒரு பதவி கிடைக்குது, ஒரு புகழ் கிடைக்குது அப்படின்னா யூ ஆர் கேப்பபிள் ஃபார் தட் அப்படின்னா அந்த கேப்பபிள் அந்த அதிகாரத்தை செவ்வாய் தான் கொடுக்கிறார். அப்ப அந்த அதிகாரம் பெற்றுவிட்ட பிறகு அந்த அதிகாரத்தால் செய்யப்படுகின்ற உங்களுக்கு கீழே இருக்கிற 1,00,000 பேர் செய்யறதுக்கு நீங்க பொறுப்பாயிடுவீங்க. நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு 1,00,000 பேருக்கு தளபதியா இருக்கிறான். ஒரு கூட்டத்துல வந்து ஒரு தூத்துக்குடியில ஒரு கலவரம் நடக்குது, துப்பாக்கி சூடு பண்ணிடுறாங்க, அப்பாவிங்க செத்துட்டாங்கன்னு கேஸ் வருதுன்னா சுட்டவனை விட யாரா ஆர்டர் போட்டா அப்படின்னு தான் கேக்குறாங்க. கரெக்டா? ஆர்டர் போட்டவன் தான் அங்க வந்து கோர்ட்ல போய் நிக்கணும். ஆர்டர் போட்டவன் தான் பொறுப்பாளி. அப்ப செவ்வாய் என்பது அதிகாரம் பெற்றவரா இருந்தாலும் பொறுப்புடையவராகிட்டார். அப்ப பொறுப்பு இருக்கிறோம். அப்ப கோபம் மட்டும் இருந்தா பத்தாது, பொறுப்பாவும் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் செவ்வாய். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜோதிடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, நீங்க ஜோதிடர்களா மாற போறவங்க, வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவங்க, உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உச்சக்கட்ட தீர்வு முருகன், ஜீசஸ், இந்த மாதிரி சித்தர்கள். இந்த மாதிரி செவ்வாயின் முழு அதிகாரம் பெற்ற அட்டமா சித்திகளை கைவர பெற்ற, நான் தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மதத்துக்குள்ள போல, நான் சொல்றது பிரபஞ்ச ரகசியம். நாளைக்கு நீங்களே செவ்வாய் முருகன் மாதிரி மாறலாம், நாளைக்கு ஜீசஸ் மாதிரி நீங்க மாறலாம். அது வந்து அதிகாரம் டிரான்ஸ்பர் ஆகிறத பொறுத்து இருக்குது. சரியா? அப்ப நீங்கள் அட்டமா சித்திகளை கட்டுப்படுத்துறீங்க, நீங்கள் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறீங்கன்னா நீங்கள் தான் உச்சகட்ட தெய்வமா இருப்பீங்க பூமியில. அந்த அட்டமா சித்திகள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பரப்புறீங்க, அந்த அட்டமா சித்திகளை பஞ்சபூதத்தை எவ்வளவு தூரத்துக்கு கட்டுப்படுத்துறீங்கன்றதும் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கட்டுப்படுத்துறீங்களா, மிகப்பெரிய நிலப்பரப்புல கட்டுப்படுத்துறீங்களா அப்படின்ற அந்த ஆரா, அந்த வீச்சு வந்து உங்களுடைய வரையறையை நிர்ணயம் பண்ணுது. இப்ப ஜீசஸ் இருந்தாரு, அவர் இறந்தப்ப அவருடைய சீடர்கள் எல்லாம் அவர் செஞ்ச அதே அற்புதத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க செய்யறாங்களான்னா கிடையாது. இயேசு கிறிஸ்து இறந்தப்ப அவர் கூட இருந்த எல்லா சீடர்களும் இயேசு செய்த அதே அதிகாரத்தை செய்யப்பட்டாங்க. ஆனா அவங்க கொல்லப்பட்டாங்க. சரியா? அப்ப கொல்லப்பட்டவர்கள் இரத்த சாட்சிகளா மாறுறாங்கன்னா ரத்தத்தால் மறிக்கப்படுறவங்க திருப்பி சாவா நிலையை அடைகிறாங்க. அப்ப கான்சியஸா கொல்லப்படுறாங்க. கான்சியஸா கொல்லப்படுதல் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய உடல் தான் அங்க இருந்து போதே தவிர அவங்க உயிர் இங்க இருக்குது அப்படின்ற மாதிரி ரத்தத்தின் மீது கட்டப்பட்ட கோட்டை தான் பல சாம்ராஜ்யங்கள் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம். அப்ப அவங்க உடம்புல இருந்து ஒரு துளி சொட்டு ரத்தம் கீழே விழுந்துச்சுன்னா கூட வானுலகம் பதபதைக்கும். ஸோ உங்க ரத்தத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு. அப்ப நீங்க வந்து இந்த பலி கொடுக்கிற விஷயம்லாம் அதனாலதான். இப்ப வந்து ஒரு ஆட்டை பலி கொடுக்கறதோ, கோழியை பலி கொடுக்கறதோ எல்லாமே என்னது, அந்த எல்லா எனர்ஜியும் அந்த ரத்தத்துல இருக்குது. அப்ப அந்த பலி கொடுக்கறது தான் ஜீசஸ் தன்னையே பலி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பலி கொடுக்கறது அதிகாரம் ரெண்டு வகையில வருது. ஒண்ணு
ஒருத்தனை கொல்வது பலி கொடுக்கறது தான். அவனுக்கு பதிலா நானே செத்துறேன் அப்படின்றது இன்னொன்று. இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒருத்தரின் அழிவுல தான் இன்னொருத்தன் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரியா? இறப்பு சாதாரணமா இருக்கும், ஒருத்தருடைய அழிவு இன்னொருத்தனை வாழ வைக்கும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல தத்துவம். அப்ப அழிவுன்றது என்னது? லாஸ் ஆஃப் பிளட். சரியா? ரத்தம். அப்ப அந்த ரத்தம் அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த அழிவுகள், இறப்புகள் அப்படின்றது காலம் ஃபுல்லா இறந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த ரத்தத்தால் கொடுக்கப்படுகின்ற பலி ஏன் தமிழ் சமுதாயத்துல இன்னும் இருக்குது? குலதெய்வ கோயிலுக்கு போய் ஏன் ஆடுகளை பலி கொடுக்கிறோம்? குலதெய்வ கோயிலுக்கு போய் ஏன் கோழிகளை பலி கொடுக்கிறோம்னா, அந்த ரத்தம் செவ்வாயின் அந்த விஷயமா இருக்கு. அப்ப அந்த பலி கொடுக்கும் பொழுது அந்த ரத்தம் கீழே சிந்தப்படும் பொழுது அந்த உடம்புல இருக்கிற அந்த டிசீஸ் எல்லாம் கீழே போயிட்டு புது ரத்தம் உருவாகுது, உயிர் போயிட்டு இன்னொரு உயிர் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சாந்தப்படுத்துதலுக்காக தான் பலி கொடுக்குறாங்க. இப்ப காளிக்கு பலி கொடுக்குறாங்கன்னா, ஒரு உக்கிரமா இருக்கிறாங்கன்னா அந்த ரத்த பலி கொடுக்கறது சாந்தப்படுத்தும், தேவியை சாந்தப்படுத்தும் அப்படின்றதுதான். அப்ப ஒருத்தரை சாந்தப்படுத்துதல் என்பது ரத்த பலி கொடுத்தல்ல நடக்குது. அது இப்ப காலப்போக்குல நம்ம உலகத்துல பார்க்காத போர்களே கிடையாது இல்லையா? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளையர்கள் இந்தியாவில இருக்கும்போது கூட போர் நடந்துச்சு. முதல் சுதந்திர போர், 2ஆம் சுதந்திர போர்லாம் நடந்துச்சு. லட்சக்கணக்கான மக்கள் சுதந்திரத்துக்காக உயிரை தியாகம் செய்துதான் சுதந்திரம் பெற்றோம். அப்ப சுதந்திர காற்றை பெறணும், ஒரு அதிகாரத்திலிருந்து சுதந்திரத்தை பெறணும்னா ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் கொடுக்கப்படுகின்ற பலி எண்ணிக்கை, உயிர் எண்ணிக்கை அதிகமாகும். அப்ப அந்த உயிர்களின் மேலுதான் ஒரு அரசாங்கம் கட்டமைக்கப்படுகிறது. இன்னைக்கு இந்தியா அப்படின்ற ஒரு நாடு சுதந்திரமா இருக்குதுன்னா அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட விலை அதிகம். ஆனா அந்த விலையோட மதிப்பு தெரியாம இன்னைக்கு நம்ம அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம அடிமைத்தனத்துல இல்லை. நம்ம யாரும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அடிமைத்தனம்னா என்னன்னு தெரியல. நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியோ, நீங்க 500 வருஷத்துக்கு முன்னாடியோ, நீங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ பிறந்தீங்கன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் தொடுத்திருக்கு. அன்சர்டைனிட்டி இருந்துச்சு. அப்ப வலுவுள்ளவன் தான் வென்று கொண்டிருந்தான். சமகாலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில போர் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாலஸ்தீனத்துல போர் நடந்துட்டு இருக்குது. அப்ப எப்படா 3வது உலக போர் வெடிக்க போகுன்றது. அப்ப மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே பகைமை பாராட்டி அந்த பகைமையில 1,00,000 பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு ஒரு தலைவன் உட்கார்ந்து இருக்கிறான் இல்லையா? இப்ப புட்டின் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எப்படியும் உக்ரைனை அழிச்சு தன் வழிக்கு கொண்டு வரணும்ட்டு உக்ரைன் அதிபரும் திறமா சண்டை போட்டுட்டு இருக்கிறார். இப்ப யூதர்கள் இருக்கிறாங்க, பாலஸ்தீனர்களுக்கு சண்டை நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த ஒரு பகை உண்டாயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குதுன்னா சமாதானம் ஏற்படுத்துறதுக்கு தான் செவ்வாய் முயற்சி செய்யறாரு. ஆனா சமாதானம் ஆகாம இருக்குது. அப்ப ஃபைனலா இது எங்க ஆகும்? ஒரு இடத்துல முடிவு இருக்கவே செய்யுது. அப்ப எல்லா சண்டைகளும் செவ்வாயால் நடத்தப்படுகிறது. ஆனா செவ்வாய் அந்த சண்டையை விரும்புறது இல்ல, மற்ற காரணிகள் விரும்புது. ஃபைனலா என்ன பண்றாங்க? ஒரு மிகப்பெரிய பேரழிவு, ஒரு மிகப்பெரிய உயிர் நாசம் நடக்கும் பொழுது மட்டும்தான் அது எல்லாரும் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சரண்டர் ஆகுறாங்க. ஒண்ணு சாவடிக்கிறாங்க, இல்லைன்னா சரண்டர் ஆகுறாங்க. அப்ப செவ்வாய் ஒண்ணு சாவடிச்சிடுவாரு, இல்லைன்னா சரண்டர் ஆவார். அன்டில் தென் போராட்டம் தொடரும். 2ஆம் உலகப் போர் எப்படி முடிவுக்கு வந்துச்சு? ஹிரோஷிமா நாகாசாகி மேல அணுகுண்டு போட்டோம்தான் முடிவுக்கு வந்துச்சு. அது வரைக்கும் ஜப்பான் சரண்டர் ஆகல. சரியா? அது வரைக்கும் ஜப்பான் சரண்டர் ஆகல. அதுக்கு மேல அந்த பேரழிவை தாங்க முடியாது. இன்னும் 2 குண்டு போட்டா ஜப்பானே அழிஞ்சிரும் அப்படின்னும் பொழுது ஹெல்ப்லெஸ் ஆயிடுறாங்க. அது வரைக்கும் இருந்த வீரம், அது வரைக்கும் இருந்த தைரியம், அது வரைக்கும் இருந்த தன்னம்பிக்கை உடைக்கப்படுகிறது. அப்போ உங்க தைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் உடைக்கிறதும் செவ்வாய் தான், அதை கொடுக்கறதும் செவ்வாய் தான். அப்ப டைடு எல்லாத்துக்கும் செவ்வாய் தான் காரணம். அப்போ உங்க ரத்தத்தை சமநிலையா வச்சுக்கிறது, ஐபிபி ஆகுறது, லோ பிபி ஆகுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரத்த சுத்திகரிப்பு ப்ராசஸை வச்சுக்கோங்க. அந்த சுத்திகரிப்பு ப்ராசஸ் சரியா நடக்கலைன்னா டயாலிசிஸ் போயிடுவீங்க. டயாலிசிஸ் பண்ணி ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. இயற்கையாகவே ரத்தம் சுத்திகரிக்கப்படணும். அப்ப உங்க ரத்தம் எப்படி சுத்திகரிக்கப்படுதோ அது மாதிரி செவ்வாய் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடியது. சரியா? இந்த ஆதாம் மண்ணிலிருந்து பிறந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எல்லாமே செவ்வாய். சரியா? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எல்லாமே செவ்வாய் தான். கடலுக்கு அடியில இருக்கிற பூமியும் செவ்வாய் தான், மலையும் செவ்வாய் தான் என்பது பூமி முழுக்க செவ்வாய் தான் நிலக்காரகன். ஒரு கல்யாணம் பண்றதா இருந்தா அந்த பெண்ணோட அதிபதியான கணவன் செவ்வாய் தான். அப்ப சிவனின் மகன், விஷ்ணுவின் மருமகன்
அப்படின்ற வகையில சக்தியின் முழு வடிவம் அப்படின்னா சிவனை ரெப்ரசன்ட் பண்ணிடுறாரு, விஷ்ணுவை ரெப்ரசன்ட் பண்ணிடுறாரு, சக்தியை ரெப்ரசன்ட் பண்ணிடுறாரு, விநாயகருக்கு தம்பியா இருக்கிறார். அப்ப முருகன் கூப்பிட்டா விநாயகர் வருவார். அண்ணன் இந்த பொண்ணை உஷார் பண்ண ஹெல்ப் பண்ணுனா விநாயகர் பிரம்மச்சரியா இருந்தா கூட என்ன பண்ணுவாரு, வள்ளியை கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப அவர் கூப்பிட்டா 14 லோகத்துல இருக்கிற தேவர்களும் கூட நிப்பாங்க அவர் பக்கம். அவருக்கு எகென்ஸ்டா போய் நிக்க மாட்டாங்க. அப்ப உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு செவ்வாயின் அதிகாரம் பெற்ற முருகனை வணங்குவது சால சிறந்தது. அல்லது செவ்வாயின் அதிகாரம் பெற்ற ஜீசஸ், செவ்வாயின் அதிகாரம் பெற்ற சித்த புருஷர்கள், எந்த சித்தரை வேணாலும் வணங்கணும். ஃபைனலா முடியவே முடியாது, கைவிடப்பட்ட செத்தே போனவனை கூட உயிரோட கொண்டு வர முடியும். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, மற்ற தெய்வங்களால முடியாது. அட்டமா சித்திகள் கைவிடப்பட்டவர்கள் மட்டும்தான் செத்து போனவனையும் உயிரோட கொண்டு வர முடியும். அந்த தன்மை புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொன்னா செத்தவனுக்கு உயிர் வரும். அதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் இல்லையா? செத்தவனையும் உயிரோடு கொண்டு வருவது, அடங்க முடியாமல் ஆக்ரோஷமா இருக்கிற அரக்கத்தனத்தையும் கொள்வதும் அவன்தான், உயிர் கொடுப்பதும் அவன்தான். அப்ப அவனால் கொல்லவும் முடியும், உயிர் கொடுக்கவும் முடியும். அவன் சிவனாகவும் இயங்குகிறான், அவன் விஷ்ணுவாகவும் இயங்குகிறான், அவன் சக்தியாகவும் இயங்குகிறான், அவன் விநாயகனாகவும் இயங்குகிறான். ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சிவனுக்கே உச்சரித்தவர். சரியா? தந்தைக்கே ஓம் என்கின்ற பிரம்ம ரகசியத்தை, பிரணவ ரகசியத்தை சொல்றாரு. பிரம்மாவை கொண்டு போய் ஜெயில போட்டுறாரு. சரியா? பிரம்மாவை ஜெயில போட முடியுமா? அப்ப எல்லாத்தையும் பண்ணுவார். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அப்ப அந்த அதிகாரம் எல்லாம் நமக்கும் இருக்குது. ஆனா நம்ம அதை அடையிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அதை துஷ்பிரயோகம் பண்ணாம இருக்கணும். அது துஷ்பிரயோகம் பண்ணா நம்மளை விட்டு பிரபஞ்சம் போயிடும். சமநிலைப்படுத்துறதுக்கு நம்மளை நாமே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும், நம்மளை அழிச்சிடும். அப்ப ஒரு அளவுக்கு தான் அதிகாரம் வரும். அதுக்கப்புறம் அது பாதகமா போகுது அப்படின்னா இன்னொருத்தனுக்கு அந்த அதிகாரம் மாற்றப்பட்டு விடும். அதிகாரம் நிரந்தரமானது கிடையாது. அதிகாரம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அந்த அதிகாரம் வரும் பொழுது, பதவி வரும்போது பணிவோடு இருக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு இல்லையா பாட்டுல. அப்ப அந்த பதவி என்பது அதிகாரம். பதவி வரும்போது பணிவோடு இருக்கிறது செவ்வாயின் குணம். பதவி வரும்போது அதிகாரம் இருக்குதுன்ட்டு ஆடுனா ஒன்னையும் அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்துடும். அதுவும் செவ்வாய் தான். சின்ன செவ்வாய், பெரிய செவ்வாய், அதுக்கு பெரிய செவ்வாய். சின்ன தாதா, பெரிய தாதா, இன்னொரு பெரிய தாதா மாதிரி, தாதாவுக்கு தாதா, அப்பனுக்கு அப்பன்ற மாதிரி அது அந்த செயின் போய்கிட்டே இருக்கும். செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. எந்த நோயாக இருந்தாலும், எந்த கைவிடப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், உயிர் பலியாக இருந்தாலும், உயிர் கொடுப்பதாக இருந்தாலும், சகலமும் முருகன் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு போங்க. பஞ்சபூதங்கள், நவ கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், அட்டமா சித்திகள், எல்லாத்துக்கும் லீடர் அப்படின்னா செவ்வாய் தான். செவ்வாய் கேன் சம்மன் குரு, செவ்வாய் கேன் சம்மன் சனி, செவ்வாய் கேன் சம்மன் ஈவன் சன். அப்பா அதை கேளுப்பா அப்படின்னா அப்பா ஒன்றும் செய்ய மாட்டாரு, கேட்டுருவார். அம்மா இதாம்மா ஃபைனலா தான் என் முடிவு தான், நான் மாற மாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சாருன்னா பிடிச்சதுதான். இந்த புடிவாதமா சொன்னா அப்பா அம்மா கூட கேட்பாங்க. அப்ப எல்லா கிரகத்தையும், எல்லா நட்சத்திரத்தையும், எல்லா ராசியையும், பஞ்சபூதத்தையும், அட்டமா சித்திகளையும், கண்ணில் காண்பதையும் கண்ணில் காணாததையும், எல்லா இயக்கங்களையும், எல்லா சக்தியையும் காக்கும், அழிக்கும், பிரிக்கும், சேர்க்கும் எல்லா அதிகாரமும் முருகனுக்கு உண்டு, செவ்வாய்க்கு உண்டு. அப்ப செவ்வாய் என்னும் சர்வலோக அதிபதி, சர்வலோக நிவாரணி, சர்வ ரோக நிவாரணினா செவ்வாய் தான். செவ்வாயை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா யூ பிகம் அ லீடர், யூ பிகம் அ சாந்த சொருதி. சரியா? காந்தியும் செவ்வாய் தான். என்ன சார் காந்திய செவ்வாய்ன்னு சொல்றீங்கன்னா, சண்டை போடல, அகிம்சையா உட்காந்து சாதிச்சு மன உறுதியா நான் சொல்றதாண்டா கேட்கணும்னு தானே எல்லாரையும் கேட்க வச்சாரு. அவரும் செவ்வாய் தான். தன் உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவும் செவ்வாய் தான். மற்றவர்கள் உயிரை எடுத்து காப்பாற்றுகின்ற முருகனும் செவ்வாய் தான். அப்ப உயிரை அழிப்பதையும் செவ்வாய் செய்வார், உயிரை கொடுப்பதையும் செவ்வாய் செய்வார். எடுப்பது, கொடுப்பது, காப்பது, நிற்பது, நடப்பது எல்லாமும், உலகத்துல இருக்கிற எல்லா இயக்கமும் செவ்வாயின் அதிகாரத்திற்கு உட்பட்டது.
ஜோதிடமும் செவ்வாயின் அதிகாரத்திற்கு உட்பட்டதுதான். எல்லாமுமே செவ்வாயின் அதிகாரத்திற்கு உட்பட்டதுதான். பூமிக்குள்ள நான் சொல்றது, பூமிக்குள்ள இருக்கிற எல்லா உலகங்களுக்கும் செவ்வாயின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, எல்லாத்தையும் அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். செவ்வாய் சொன்னா மத்தவங்க தட்ட முடியாது. அது குருவா இருந்தாலும், சனியா இருந்தாலோ, ராகு கேதுக்களா இருந்தாலோ, கேதுன்னா விநாயகர் வந்து முருகன் சொன்னா கேட்காம இருப்பாரா? அப்படி எடுத்துக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சிவனே கேட்கிறாரு, உட்காந்து நீ சும்மா கேட்டா சொல்லித்தர மாட்டேன்பா, குரு மாதிரி சிஷ்யன் மாதிரி உட்காந்து கேளு, அப்பதான் உனக்கு நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு பிரணவ மந்திரத்தை உபதேசிக்கிறார். சரியா? பழனி மலையில போய் உட்காந்துக்கிறாரு. பார்வதி போய் கெஞ்சுறாங்க, வாடா 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 வாடான்ட்டு. ஒரு தாய் என்ன செய்வா? பிள்ளைகிட்ட சரணாகதிதான் அடைவா. பிள்ளையதான் தாய்க்கு பிடிக்கும். அப்ப உலகத்தை காட்சி ரசிக்கின்ற சக்தியும் செவ்வாய் கிட்ட தான் இருக்கிறாங்க. எல்லாருமே செவ்வாய் கிட்ட தான் இருக்கிறாங்க. செவ்வாயை பிடித்தால் நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். அப்ப நீங்க கீழ் நிலையில இருக்கிறவரும் மேல் நிலையில இருக்கிறவரும் எல்லாமே செவ்வாயோட அம்சம் தான். எல்லாத்துக்கும் அதிகாரம் பெற்றவர் செவ்வாய் தான். அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொன்னதுல தத்துவங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, செவ்வாயின் காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், வேற ஜோதிட ரீதியா செவ்வாயை வச்சு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. கொஸ்டின்ஸ். Yeah, wonderful speeching, ஐயா. What a free flow, sir. எது எடுத்தாலும் அப்படி மடை திறந்த வெள்ளமா பொழியறீங்க சார். இவ்வளவு நேரம் எந்த ஒரு குறிக்கோடும் இல்லாம மடை திறந்த வெள்ளமா பொழியறக்கு எங்க குருவை தவிர எவராலும் கிடையாது. வாழ்க வளமுடன். அந்த முருகன் நிழல் என்று உங்களுக்கு துணை இருக்கும் சார். எனக்கு செவ்வாய் நீச்சம் தெரியுமா? ஆனால் மறைமுகமா அது உச்சமா இருக்குங்க சார். தெரியாது. ஆனா செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் ரோகிணியில உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால செவ்வாய் நீச்சம்னா பயப்படாதீங்க. ஓகே ஓகே சார். இவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்துக்கு வந்து சாவும் போது புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. சரியா? அவர் வந்து அவ்வளவு அதிகாரம் பெற்றவரா இருந்தார். செவ்வாய் தான் பூமிக்கு அதிபதினு சொன்னாங்க இல்லையா? ஆனா அவர் செத்தப்ப புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. இன்னொருத்தரோட கல்லறையில தான் புதைச்சாங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முக்காவாசி சொத்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சோ கிறிஸ்டியனுடைய ஆர்கனைசேஷன்ல தான் இருக்குது. அவரு பேர்ல சொத்து இல்லையே தவிர அவரை பின்பற்றுகின்ற அந்த கிறிஸ்டியானிட்டி சர்ச் கிட்ட தான் உலகத்தின் அத்தனை சொத்துக்களின் அதிகாரமும் இருக்குது. அத்தனை நாடுகளும் கிறிஸ்டியானிட்டியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எத்தனை கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது, எத்தனை சொத்துக்கள் அத்தனை சர்ச்சுக்கும் சொந்தமா இருக்குது. இந்தியாவோட ஹையஸ்ட் சொத்து வச்சிருக்கிறவங்க தெரியுமா? இந்தியன் ரயில்வேக்கு அப்புறம் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் கிட்ட தான் அதிகமான சொத்து இருக்குது. இந்தியாவில அதிகமா சொத்தை பாத்தியப்படுத்தி இருக்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள். யாருக்கும் தெரியாது. அப்ப அவருக்கு சொத்து இல்ல, ஏன்னா எல்லாமே அவரது தான். தனியா அவரு பேருக்குன்னு சொத்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணில் காண்பது கண்ணில் காணாதது எல்லாம் செவ்வாயோட சொத்துனா சொத்துக்கு அதிபதி அவருன்றதை கிளியரா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். என்ன சார்? வக்து போர்டு அவன்கிட்ட தான் இருக்குங்கிறான். மூணாவது நான் தான் பணக்காரங்கிறான். ஒரு பஞ்சாப் ஃபுல்லா எடுத்துன்றான். அவ்வளவு ஏரியா என்கிட்ட தான் இருக்கு. இந்தியன் ரயில்வேஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்கிட்ட தான் இருக்குன்றான். நீங்க கிறிஸ்டியன் இருக்குன்றீங்க. இல்ல சார், கிறிஸ்டியன் கிட்ட தான் அதிகமா இருக்கு. நீங்க ஆர்டிஐல கேட்டு பாருங்க. சார் ஒரு ஒரு எவ்வளவு சர்ச்சஸ் இருக்கு தெரியுமா இந்தியா ஃபுல்லா? ரோமன் கேத்தலிக் சர்ச் இல்லாத மாவட்டம் கிடையாது. சிஎஸ்ஐ சர்ச்சஸ் இல்லாம மாவட்டம் கிடையாது. பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸ் இல்லாம மாவட்டம் கிடையாது. ஒவ்வொரு சர்ச்சஸும் காலங்காலமா லட்சக்கணக்கான ஏக்கரை வாங்கியிருக்காங்க. அவங்க இப்ப வாங்கல சார், வெள்ளைக்காரன் காலத்துல இருந்து அவங்க அதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. சரியா? ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு. இப்ப முருகன் கோயிலுக்கெல்லாம் எவ்வளவு, அந்த ஆதீனங்களுக்கெல்லாம் இடம் இருக்கும். கரெக்டா? இப்ப நம்ம இங்க வந்துருவோம். இப்ப நம்ம எல்லா முருகன் கோயிலுக்கும் ஏக்கர் கணக்குல இடம் இருக்கும்னா அது வந்து நிலத்துக்கு அதிபதி. அதை வந்து குத்தகை கொடுத்திருப்பாங்க. அது மக்கள் பணிக்கு தான் ஈடுபடும். அது ஸ்கூலாவோ, அது ஆசிரமாவோ, அது ஹாஸ்பிட்டலாவோ தான் இருக்கும். அதை அவங்க சொந்தத்துக்காக பயன்படுத்தல, மக்கள் பணிக்காக தான் பயன்படுத்துறாங்க. அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. தனி மனிதனுக்கான சொத்தா இருக்காது அது.
அது முழுக்க முழுக்க மக்கள் பயன்படுத்துற ஒரு சொத்தா தான் இருக்கும். ஆனா அதன் அதிபதியோட தத்துவம் தாத்பரியம் புரியணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு நேரம் ஓடி இந்த அனைத்து கருத்துகளும் செவ்வாய் உரையில தான் ஓடி இருந்தது. இன்னைக்கு ஓகே பரணி நட்சத்திரம், மேசத்தில் சந்திரன், அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். ஓகே கார்த்திகை அப்ப இதெல்லாம் நான் பணம் யோசிச்சு பெறக்கூடிய செய்யல. இதெல்லாம் நான் யோசிச்சு செய்யல. எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டைட்டில் வருது. நாளைக்கு என்ன டைட்டில் போகணுன்றது இன்னைக்கு மத்தியானத்தோ நைட்டுக்குள்ளேயே எனக்கு வரும். அதை நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அது அதோட தான் கோரிலேட் ஆகி போகும் ஏதோ ஒரு இது. அப்படிதான் உலகம் இயக்குது எல்லாரையும். சார் வணக்கம் சார். பூபதி ஃப்ரம் வணக்கம் சேலம். வணக்கம் சார். இவ்வளவு அதிகாரம் படைத்த செவ்வாயை ஏன் சார் சனி கடும் பகைவரா நினைக்கிறாரு? ஏன் அவரை ஒரு நட்பா ஏன்னா ஏத்துக்கணுமா? ஏன்னா லட்சம் பேர் கோடி பேர் மக்களுக்கு செவ்வாய் தலைவனா இருக்கிறாரு. செவ்வாய்க்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில சனி இருக்கிறார். 1,00,000 படை இருக்குதுன்னா 1,00,000 படை வீரர்களும் செவ்வாய் தான். ஆனா அவங்க சனியோட ஒரு லேயரை போத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன்ல, சார்ஜ் இவர் சொன்னாதான் அவங்க செய்ய முடியும். அப்ப தலைவன் அப்படின்றவன் வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு அதிபதியா இருக்கிறான். 100 தலைவன், 1000 தலைவன், லட்சத்திற்கு தலைவன் லெவல் இருக்குல்ல. 10 பேருக்கு தலைவன் டீம் லீடர், 100 பேருக்கு தலைவன் ப்ராஜெக்ட் மேனேஜர், 1000 பேருக்கு தலைவன் வந்து ஒரு டைரக்டர், ரீஜனல் மேனேஜர் அப்படின்னு ஆபீஸ்லயே அதிகாரம் இருக்குல்ல. அப்ப ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவன் இன்னொரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவன்ற அந்த ஐராக்கி போதும்ல. அந்த ஐராக்கிக்குள்ள போறது எல்லாமே சனியா மாறிடும். இப்ப 100 பேர் இருக்கிறவன் 100 பேரு, அந்த 100 பேரும் சனியா இருப்பாங்க. அந்த தலைவன் அவனுக்கு தலைவனா இருப்பான், செவ்வாயா இருப்பான். அந்த மாதிரி 100 பேரு 100 பேரு 100 பேருன்னு ஒரு 5 டீம் இருக்குது. அந்த 5 டீம்ல இருக்கிற 5 டீம் லீடரும் 1000 பேர் இருக்கிறவனுக்கு தலைவனா கீழே இருப்பான். அப்ப இவங்க எல்லாம் இவனுக்கு தான் தலைவன், அவனுக்கு ஸ்லேவ். அப்ப அந்த ஸ்லேவ் எஜமான் அப்படின்னு வருதுல்ல, அடிமை உரிமையாளர்னு வருதுல்ல. அப்ப நீ வந்து 100 பேருக்கு தான் தலைவன், உனக்கு இன்னொரு தலைவன், உனக்கு இன்னொரு தலைவன் போகும்போது, உனக்கு மேல ஒரு தலைவன் இருக்கும்போது நீங்க சனி ஆயிடுறீங்க. உங்களுக்கு மேல தலைவன் இருக்கும் பொழுது அவனுக்கு நீங்க சனி ஆயிடுறீங்க. உங்களுக்கு கீழே ஆள் இருக்கும்போது அவனுக்கு நீங்க செவ்வாய் ஆயிடுறீங்க. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே சார். புரிஞ்சுச்சா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். ட்ரை இல்ல டு அண்டர்ஸ்டாண்ட் புரியலையா? சார். அதாவது திரும்ப கேட்கறேன். உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு கீழே 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேரும் சனியா இருப்பாங்க, நீங்க செவ்வாயா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கிறார் இல்லையா, அந்த பாஸுக்கு நீங்க சனியா இருப்பீங்க. அவருக்கு தானே நீங்க வேலை செய்றீங்க, அவரோட கமாண்டுக்கு தானே நீங்க கீழே வேலை செய்றீங்க. உங்க கமாண்டுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு 10 பேர் இருக்கிறான், 100 பேர் இருக்கிறான், 1000 பேர் இருக்கிறான். ஆனா நீங்க இன்னொருத்தரோட கமாண்ட கேட்டு வேலை செய்றீங்க. அப்ப நீங்க இன்னொருத்தர் கமாண்ட கேட்கும் பொழுது நீங்க சனியா மாறிடுறீங்க. உத்தரவுகளை கேட்டு வேலை செஞ்சா சனி, உத்தரவுகளை போட்டா செவ்வாய். ஒரே ஆள் உத்தரவை போடும் நிலையில் இருப்பாரு, உத்தரவை கேட்கும் நிலையில் இருப்பார். உத்தரவை கேட்கும் நிலையில் இருந்தால் சனி, உத்தரவை போடும் நிலையில் இருந்தால் செவ்வாய். வணக்கம் ஐயா. வணக்கம் சார் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் சார் சொல்லுங்க. அதாவது இன்றைய வகுப்பு ரொம்ப அற்புதமா கொடுத்திருந்தீங்க. ஞானப்பழத்தை பிழிந்து ரசமந்தரை உண்ண கொடுத்த நல்ல குரு பாகியநாதனின்னு சொன்னா அது மிகையாகாது. ஞானப்பழத்தை பிழிஞ்சு கொடுத்துட்டீங்க இன்னைக்கு. எனக்கு முன்னாடி இருந்த ஒரு அன்பர் கேட்ட மாதிரி சனி பகவான் ஏன் செவ்வாய்க்கு பகைவராக கருதுறாருன்னு சொன்னாக்கா, காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் வீட்டுல மகரத்துல செவ்வாய் உச்சம். தன்னோட வீட்டுல வந்து இன்னொருத்தர் உச்சம் கொண்டாடினாங்கன்னா, ராஜாவா இருந்தாங்கன்னா பிடிக்காது. இன்னொருத்தர் வந்து இது ஆட்சியா இருக்கிறவங்க வீட்டுல இன்னொருத்தர் உச்சமா இருந்தாங்கன்னா பிடிக்காது. இது காலபுருஷ தத்துவப்படியே அது சனி பகவான் அவர் கண்ட்ரோல் பண்றாரு. அதனாலதான் அந்த இடத்த வந்து அவர் உச்சமா எடுத்துக்கிறார். அதே 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியில அவர் செவ்வாய் நின்னாருன்னா கடலும் வற்றி போகும்னு சொல்லுவாங்க. இதை வந்து தவறா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பூமிக்கு அரசன், நீங்க சொன்ன மாதிரி பூமிக்கு அதிபதி செவ்வாய். அந்த கடலை கூட பூமியா மாத்தி நிலமா மாத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் செவ்வாய்ன்னு சொல்றதுனாலதான் கடலும் வற்றி போகும்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமா இன்னைக்கு வகுப்பு நிறைவு செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். அலமேலு ரவீந்திரன். வணக்கம் சார்.
சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நேரத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். காசு வாங்குறவங்க கூட இவ்ளோ பொறுமையா கிளாஸ் எடுப்பாங்களா? இவ்ளோ அழகா புரிய வைப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களோட கருத்து எல்லாமே எங்களுக்கு ஈஸியா புரியுது. கிட்டத்தட்ட நான் 2 1/2 வருஷமா படிக்கிறேன் சார். ஆனா உண்மையிலேயே எனக்கு இந்த ஆர்வம் குறையலையே தவிர, யார் சொல்லிக் குடுத்தாலும், என்ன பண்ணாலும் என்னால கேட்க முடியும். ஆனா அது எதுவுமே என் மனசுல தங்கறதே கிடையாது. இன்னைய வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். எதுவும் இது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு தெளிவா தெரியுது. ஆனா அடுத்த செகண்ட் இந்த கிளாஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டா பிளாங்க்கா இருக்கு மைண்டு. ஒண்ணுமே எனக்கு தெரியல. பட் நீங்க இது ரிலேட்டடா சொல்றது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் சார். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது கடைசி வரைக்கும் இந்த பயணம் தொடரணும்னு நெனைக்கிறேன் சார். உங்க பெர்சனலா ஒரு சில சஜஷன்ஸ், ஒரு சில சொல்யூஷன்ஸ் கேட்கணும் சார். அதுக்கு என்ன பண்ணணும் சார் உங்ககிட்ட? கால் பண்ணுங்க. சரி, ஓகே. அந்த YouTubeல இருக்க நம்பர் தானங்க சார்? ஆமா. ஓகே சார். இப்ப செவ்வாய வலுவா வச்சுக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? இப்படி பார்த்தோன்னா 27 நட்சத்திரத்து 9 கிரகங்களையும் வலுவா வச்சுக்கிட்டா தான் ஒரு மனுஷன் வாழ முடியும் போல. உடலை அப்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தாம்மா ஃபர்ஸ்ட் ரீசன். நான் சொன்ன அந்த தத்துவம் திருப்பி திருப்பி சொன்னோம் இல்லையா? உடல் ஆரோக்கியம், மனநல ஆரோக்கியம், ஃபிட்னஸ் அப்படின்ற விஷயத்துக்கு செவ்வாய் தான் காரணமா வந்துடுறாரு. அப்ப சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது இல்லையா? அப்ப நம்ம வந்து கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகாம, சிகரெட் குடிக்காம, தண்ணி அடிக்காம, மது மாமிசம் சாப்பிடாம இதெல்லாம் குறைச்சிக்கிட்டா, உடம்ப பார்த்துக்கிட்டா, பீரியாடிக்கலா எக்ஸசைஸ் பண்ணி நம்ம நம்ம நோய் வராம நம்ம தற்காத்து கொண்டாலே, உடம்பு நல்லா இருந்தாலே மனசு அமைதியா இருக்கும். அப்ப உடலையும் மனசையும் பார்த்துக்கிட்டாலே செவ்வாய் அமைதியாயிடுவார். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, உடலை கண்ட்ரோல் பண்றது, செவ்வாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு சமம். சார் ஒரு சின்ன தலைவலி கூட எனக்கு வந்ததில்ல சார். எனக்கு கருத்தெரிஞ்சு இப்போ 47 ஆகுது. ஒரு தலைவலின்னு கூட நான் படுத்தது கிடையாது. ஆனா எனக்கு மிகப்பெரிய நோய ஒண்ணு கடவுள் குடுத்துருக்காரு. பட் இப்போ வரைக்கும் என்னால அத அக்செப்ட் பண்ண முடியல. இது எனக்கு இருக்குன்றத என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, மேபி முருகன், செவ்வாய் இதெல்லாம் தான் ரீசனா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா ஒரு சின்ன அறிகுறியே இல்லாம அவ்ளோ பெரிய விஷயத்த வந்து எனக்கு திடீர்னு குடுத்தது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. பட் அத ஏத்துக்கவும் முடியல எனக்கு இது இருக்கு அப்படின்னுட்டு. சரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. பட் அது எனக்கு எந்த அளவுக்கு அது சாத்தியப்படுதுன்னு தெரியல. மேபி கடவுளோட கவலைப்படாதீங்க, அருள் இருக்கு. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு முருகனை பத்தி பேசியிருக்கிறீங்க. நான் சொன்னேன் இல்லையா, சுக்குக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்ட்டு. முருகனை புடிங்க, உங்களுக்கு சரியாயிடும். ஓகே, ஓகே. தேங்க் யூ சார். காலையில இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பிரபஞ்சம் சொல்ற மாதிரி இருக்கு. நன்றி. சரியாயிடும். நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை தான் சரியாயிடும். நம்புங்க, சரியாயிடும். உடலையும் ஐயா வந்து உடலையும் மனதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணினாலும் ஒரு வேர்ட் சொன்னீங்க. அது வந்து கம்ப்ளீட் சார். நம்ம இந்த உடம்பு தான் சார் செவ்வாய். இந்த உடம்பு வந்து அந்த ரத்தம், அந்த ஃபிட்னஸ் இருக்குல்ல, ஏக்கம் கரெக்டா இருக்குதுல்ல. உடம்புல நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை சரி பண்றது செவ்வாய்ன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப நோய் வராம பாத்துக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா செவ்வாய் கரெக்டா இருக்காருன்னு. சமநிலைக்கு காரணமானவர் செவ்வாய் சார். நீங்க நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா, ஏபிசிடில இருக்கிற எல்லா எழுத்தையும் எல்லா கிரகத்துக்கும் கொடுத்திருப்பாங்க. செவ்வாய்க்கு ஒரு எழுத்து கூட இருக்காது. நியூமராலஜிலேயே கிடையாது. 9ன்ற ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? நம்பர். அந்த 9ஆம் நம்பருக்கு எந்த எழுத்துக்களும் கிடையாது, எந்த வார்த்தையும் கிடையாது. ஏன்னா 9ஆம் எண் சமநிலையை கொடுக்கிறது. சரியா? அப்ப மத்த எல்லா கிரகங்களும் சலனத்தை கொடுக்கும். அந்த சலனம் உடலை பாதிக்கும். அந்த சலனத்தை சமநிலைப்படுத்தி வைக்கிற வேலையை தான் செவ்வாய் செய்யும். அப்ப இந்த உடம்பு மண்ணால் ஆனப்பட்டது அப்படின்னு, மண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். பூமியில இருக்கிற எல்லாமே மண்ணு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, தாவரங்கள் மண்ணு தான், எல்லாமே மண்ணோட ஒரு வேரியேஷன் தான் அப்படின்னும் பொழுது, இந்த உடல் சமநிலையை பாதிக்கப்படுது. இந்த உடல் இயக்கத்துல ஒரு ஜுரம் வருது, நோய் வருது, கேன்சர் வருது, ஒரு ஆர்கான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, கிட்னில கல்லு வருது, எந்த ஒரு நோயா இருந்தாலும் அந்த நோய்க்குன்னு ஒரு மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து கொடுத்தா சரியாகுது இல்ல. அப்ப அந்த இடத்துல அந்த நோய் வருது, அந்த நோய் போகுது அப்படின்னா அந்த வந்துட்டு போறத சரி பண்றது செவ்வாய் தான். அது தானே சரியானாலோ, மருந்து சாப்பிட்டு சரியானாலோ, அந்த சமநிலைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பியது, புயல் கரையை கடந்தது, இயல்பு நிலைக்கு திரும்பியதுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப புயல் கரையை கடக்குதுன்னா இயல்பு நிலை கிடையாது. கரையை கடந்துட்ட பிறகு ஒரு மயான அமைதி வருதுல. அப்புறம் வந்து ஊரடங்கு முடிஞ்சோடனே இயல்பு நிலைக்கு திரும்பியது.
அப்ப வந்து 144 தடை உத்தரவு போர்க்கப்பட்டது. அப்ப இயல்பு நிலைக்கு திரும்பியது அப்படின்னா அந்த இயல்பு நிலைக்கு திரும்பியது செவ்வாய். அப்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு கலவரம், ஒரு போர், ஒரு சண்டை, ஒரு வார் சூழ்நிலையில செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறாரு. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்ப ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்கள் செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் உங்களை காப்பாத்துறதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறாரு. ஆனா சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு எதிரிகள் தாக்குதல் இருக்கு. அது நோயாகவோ, எதிரியாகவோ, கடனாகவோ, பிரச்சனையாகவோ, மனக்குழப்பமாவோ இருக்குது. அத முடிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு வந்து நீங்க படுக்குறீங்க, நிம்மதியா இருக்கீங்கன்னா செவ்வாய். ஊருக்கு போறீங்க, இன்ப சுற்றுலாவே போறீங்க, ஆபீஸ் நிமித்தமா போறீங்க, எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்தா ஒரு நிம்மதி இருக்குல்ல. என் வீட்டுல வந்து படுத்தாதான் ஒரு நிம்மதி இருக்குதுல்ல. அந்த நிம்மதி, அந்த ரெஸ்ட், தன்னுடைய இடம் அப்படின்னு அந்த ஒரு உணர்வை கொடுக்கிறது, இயல்பு நிலையை கொடுக்கிறது செவ்வாய் சார். ஒருத்தன் இயல்பு நிலையில இல்லைன்னா செவ்வாய் போராடி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்குள்ள செவ்வாய் போராடி கொண்டிருக்கிறார். இந்த போர் முடியல சார். அந்த இயல்பு நிலையில இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்க பட குறைவா இருக்கு. ஒரு போராடிட்டு இருக்கிறார். அந்த போராட்டத்துல சில சமயம் எதிரி வெற்றி பெற்று விடுகிறான். செவ்வாய் இங்க தோற்று போறார். அப்ப செவ்வாய்க்கு வலு சேர்க்கிற மாதிரி நம்ம அணி சேர்க்கணும்ன்றதுதான் இந்த இடத்துல. ஒரு சண்டைனா தேவர்களுக்கும் அழிவு இருக்கும், அசுரர்களுக்கும் அழிவு இருக்கும். சர்வ நாசத்துக்கு அப்புறம் தானே ஒரு போர் முடியுது. மகாபாரத போர் நடக்குது. பாண்டவர் அணியில எல்லாரும் செத்துறாங்க, கௌரவர் அணியில எல்லாரும் செத்து போயிடுறாங்க. ஈவன் பஞ்ச பாண்டவர்களோட பிள்ளைங்க வரைக்கும் செத்துறாங்க. அந்த 5 பேரை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. அந்த போர்ல கலந்துகிட்ட அந்த 5 பேரை தவிர மத்த எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க இல்லையா. அப்ப சர்வ நாசம் நடக்கும். 2 சைட்லயும் நடக்கும். மிச்சம் பொழைக்கிறவன் ஏன்டா உயிரோட இருக்கிறவன் தான் இருப்பான். ஆனா அதான் போரோட தத்துவம். அதுல இருந்து அமைதி பிறக்கும். அதுல இருந்து வளரணும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆகணும். அதுக்கப்புறம் வளர்த்துக்கணும். புயல் கடந்துட்ட பிறகு நிவாரண பணிகள் செஞ்சு திருப்பி சமநிலைக்கு கொண்டு வரலையா. சுனாமி தாக்கிட்ட பிறகு எத்தனையோ உயிர்கள் போய் எத்தனையோ வீடுகள் கட்டி இன்னைக்கு நம்ம சமநிலைக்கு வரலையா. இன்னைக்கு சுனாமி நினைச்சு கவலைப்படுறோமா? அந்த ஒரு நாள் அந்த பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு நாளை நினைச்சுக்கிறோமே தவிர நம்ம மூவ் ஆன் பண்றது இல்லையா. அந்த மூவ் ஆன் பண்ற அந்த விஷயத்த தான் செவ்வாய் செய்யறாரு. சரிங்க. இப்ப இந்த கிரகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகம் வந்து நீச்சம் உச்சம் சொல்றாங்க இல்லைங்கய்யா. அதுல வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படி சொல்லி சொன்னீங்க. அந்த நவகிரகத்துல கூடிய வந்து செவ்வாயை வந்து கும்பிடுறது இல்ல முருகனை தனியா கும்பிட்டா பெட்டரா இருக்குங்களே? செவ்வாயை கும்பிட்டாலே முருகனை கும்பிட்டா மாதிரி தான் சார். ஓகேங்க. நான் தான் சொல்றேன், செவ்வாயை கும்பிட்டாலும் முருகனை கும்பிட்டா மாதிரி தான். ஒரு சித்த புருஷனை கும்பிட்டாலும் செவ்வாயை கும்பிட்டா மாதிரி தான். சித்தர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் அது செவ்வாய் தான். நீங்க ஜீசஸை கும்பிட்டாலும் செவ்வாய் தான். நீங்க முருகனை கும்பிட்டாலும் செவ்வாய் தான். அதாவது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு கிரகமா தான் சார் இருப்பாங்க. இப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில நான் யாருன்னு கேட்டா புதன். ஜோதிடத்துல நான் வந்து யாரு ஒரு மனுஷன். இப்ப பரமேஸ்வரன் சார் யாருன்னு கேட்டா, பரமேஸ்வரன் சார் நீங்க யாரு நவகிரகத்துல? செவ்வாய். இப்ப நீங்க பரமேஸ்வரன் சாரை கும்பிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துரும். நான் இன்னொன்னு சொல்லலாம்னு நினைச்சேன் சார். சொல்லையில சொன்னீங்கல்ல, பெண்ணே பூமிதான், பெண்ணே செவ்வாய் தான். இப்ப அவங்களே எல்லாத்தையும் தாங்கும் சக்தியா இருக்காங்க. வீட்டுல ஆம்பளை ஆளுகளை சண்டை போடுறது யாருன்னா பெண்ணாத்தான் இருக்கு. காரணம் அவங்க செவ்வாயா இருக்காங்க. அவங்க நம்ம செயல் நல்ல செயலா இருந்தா சண்டை போடுறாங்களா? போடுறது இல்ல. தவறான செயல், தேவையில்லாத செயல் செய்யல அவங்க சண்டை போடுறாங்க. இப்போ செவ்வாய் அங்கேயே தெரிஞ்சு போயிடுது. நன்றி. நன்றி சார், சூப்பர் சார். அப்ப செவ்வாய் நிறைந்திருப்பது ஆண்கள் இடத்திலா பெண்கள் இடத்திலான்னு ஒரு பட்டிமன்றத்துக்கெல்லாம் போல இருக்குதே. செவ்வாயின் குணாதிசயம் ஓங்கி நிற்பது ஆண் இடத்திலா பெண் இடத்திலா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம். கண்டிப்பா பெண்கள் தான் ஜெயிப்பாங்க போல இருக்குது. சூப்பர் ஐடியா எல்லாம் உதிக்குது சார் இங்க. ஓகே. கிரகங்களுக்கு ஆண் பெண் கிடையாது சார். ஆண் பெண்ணுக்கு பேதம் எல்லாம் கிரகங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து மனிதன் ஆத்மாங்கிற ஒன்னே மட்டும்தான் இது பண்ண போறாங்க. நான் சொல்லும் போது கூட கன்னியில் செவ்வாய் நின்றால் கடலும் வற்றி போகும்னு சொன்னாங்க. அது பெண்ணா தான் நம்ம வந்து பாவிக்கிறோம். கன்னிங்கிறது பெண் ஸ்தானமா தான் பாவிக்கிறோம். ஆனா அந்த அவர் என்ன பண்றாரு, அந்த ஸ்தானம் என்னது? காலபுருஷ தத்துவப்படி ருணரோகஸ்தானம். கடலும் வற்றி போகும்னு சொன்னாங்கன்னா ருணம் சொல்லக்கூடிய கடன் நீங்கி போகும். நீங்க செவ்வாய் ஓரையில கடன் திருப்பி கொடுத்து பாருங்க, உங்க கடன் முழுசா அடைஞ்சு போயிடும்.
அதே மாதிரி ரோகம் வந்திருக்குனாக்கா நீங்க செவ்வாய் பகவானை கரெக்டா பிடிச்சது ஐயா சொன்ன மாதிரி ரத்தத்தை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. ஹியூமோகுளோபின் அதிகம் பண்ண ஒரு டாக்டருங்கிறதுனால சொல்றேன் நான். ஹியூமோகுளோபினை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. எந்த நோயை நீங்க ஜெயிச்சிட முடியும். சிகப்பு அணுக்களுக்கு தலைவரே வந்து செவ்வாய் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி WBC சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்களுக்கும் அவர் தான் வந்து சோல்ஜரா இருந்து நடத்துறாரு. அதனால பிளாட்லெட்ஸ் தட்டை அணுக்கள் எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய காரணகர்த்தாவா ரத்தத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாயை நம்ம கரெக்டா பிடிச்சோம்னா ரத்தம் சுத்தகரிச்சுன்னா 6 லிட்டர் ரத்தம் 60 கிலோமீட்டர் டெய்லி ஓடுது உடம்புக்குள்ள. அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அது தங்கு தடையிலனா எல்லா நோயும் ஜெயிக்க முடிகிறதுனாலதான் கன்னியில் செவ்வாயினால் கடலும் வற்றி போகுன்னாங்க. அது கன்னிங்கிறது பெண்ணுடைய இடம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆண் பெண்ணும் பிரிக்கும் போது இருந்தாலும் கிரகங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேதங்கள் கிடையாது. நம்ம வந்து எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றோம் ஒழிய நம்ம தான் பிரிச்சு 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 ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறோம். எல்லாமே ஒண்ணுதான், ஒன்னஸ் தான் எல்லாமே. அத அடியோடைய கருத்துங்க. நன்றிங்க. நன்றி சார், நன்றி சார். இந்த இடத்துல வந்து செவ்வாய் ஃபைனலா யாருக்கு கட்டுப்படுவார்னா அம்மாவுக்கு தான் கட்டுப்படுவார். எவ்வளவு பெரிய முரடனாக இருந்தாலும், முரடன் முத்துவாகவே இருந்தாலும், லட்சம் பேரை கொல்லுகின்ற அரக்கனாக இருந்தாலும் அவனை கட்டுப்படுத்துகிற சக்தி வந்து அவனுடைய தாய்க்கு தான் இருக்கும். சரியா? ஆமாங்க. ஏன்னா கடம் வந்து தாய்ஸ்தானம், அங்கதான் நீச்சமாவார் அவரு. அங்க நீச்சம் ஆயிடுவாரு. செவ்வாய் எங்க வேணாலும் வித்தைய காட்டுவாரு, கடகத்துல வந்து வேலையை காட்ட மாட்டாரு, ஆஃப் ஆயிடுவாரு. தாய் கிட்ட அவரு வந்து அடங்கிதான் போவார். அப்ப செவ்வாயை அடக்கணும்னா தாய் தான். தாயுள்ளத்தோடு செவ்வாயை வந்து நீங்க அணுகுனீங்கன்னா அதிகாரம் பண்ணி செவ்வாயை சாதிக்க முடியாது. தாயுள்ளத்தோடு கொஞ்சி கெஞ்சி பண்ணா டே முருகா, டே செல்லம் அப்படின்ற மாதிரி உருகி உருகி பாட்டு பாடுறாங்கல்ல, அவ்வை பாட்டியாருக்காக வந்து நிக்கிறாரு இல்லையா முருகன், பலம் நீயப்பா அப்படின்னு பாடுறாங்க. அப்ப ஒரு பெண்மைக்கு மரியாதை கொடுத்துருவாரு செவ்வாய், பெண்மையை மதிப்பாரு செவ்வாய். ஐயா செவ்வாயும் சூரியனும் எப்படி ஐயா? சூரியனும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர், சூரியனும் வந்து தலைமை பண்பு வகிக்குவாரு, செவ்வாயும் வந்து தலைமை பண்பு வகிக்குவாரு. இவங்க 2 பேருடைய இணைவு எப்படி ஐயா இருக்கும்? ரொம்ப ருத்ரமா ரொம்ப வக்கரமா இருக்கும். அப்பாவும் பையனும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். அப்ப நண்பர்களா இருந்தாலும் இவங்க சேர்ந்து இருக்க கூடாதுன்ட்டு இருக்கலாமா? இல்ல இல்ல அப்படி கிடையாது. அதிகாரம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். செவ்வாயும் சூரியனும் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா, அந்த அரசவையில ராஜாவும் புள்ளையும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. 2 பேருக்கும் வணக்கம் வைக்கணும்னு அர்த்தம். நீங்க அப்பதான் சரம் ஸ்திரம் உபயம் எடுக்கணும். சரத்துல வந்து மேஷம் சரம், ஸ்திரத்துல வந்து சிம்மம், அங்க சூரியன். இடத்த பொறுத்து அது மாறி பலப்பும் அதிகாரமும் இடத்த பொறுத்து மாறி. நன்றி ஐயா. நன்றி. கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார் சார். சிவகுமார் சார், யாராச்சும் பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். ஒவ்வொருத்தரா பேசுங்க. சார் சிவகுமாரன், நாகர்கோவில்ல இருந்து சார். வணக்கம் சார். சார் மேஷ லக்னத்துக்கு 8ஆம் வீடான விருட்சிகத்துல செவ்வாய் இருந்தாலோ அல்லது விருட்சிக லக்னம் மேஷத்துல செவ்வாய் இருந்தாலோ அது தோஷத்தை தருமா இல்ல யோகத்தை தருமா? அது எனக்கு ஒரு சந்தேகம் தான். அவர் சொந்த வீட்டுல தானே இருக்காரு, எப்படியும் வந்து அது தோஷத்தை தராது. ஆனா மறைவு வீடா இருக்கு சார், அதனாலதான் கேட்டேன். மறைவு வீடா இருந்தாலும் சொந்த வீட்டா தானே இருக்கிறார். ஓகே சார், நன்றி சார். கிரகங்கள் சொந்த வீட்டுல இருக்கும் பொழுது என்னதான் எப்படி இருந்தாலும் கம்ஃபர்டபுளா இருந்துப்பாங்க. வணக்கங்க ஐயா. செவ்வாயை பத்தி பேசுறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன தகவல் சொல்றேன். நம்ம திருப்பூரூர்ல இருந்து இது நந்திவரம் போற வழியில வந்து ஒரு சிவன் கோவில் இருக்கு, தையல் நாகி சமேத உத்தர வைத்தியலிங்கேஸ்வரர் டெம்பிள். அது வந்து நம்ம சென்னையில நமக்கு உள்ள இருக்கிற செவ்வாய் பரிகார ஸ்தலம். இந்த கோவில் வந்து 1200 பழமையானது. இது ஒரு சின்ன தகவல் ஐயா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். இருங்க ஒரு நிமிஷம் சார், திருப்பி சொல்லுங்க, அந்த இடத்தை பத்தி திருப்பி சொல்லுங்க. சொல்றேங்க ஐயா. இது வந்து திருப்பூரூர்ல இருந்து நந்திவரம் போற வழியில வந்து 555N ரூட் போகும். நம்ம டிப்போல இருந்தே போற பஸ் ரூட் அது. அந்த ரூட்ல போகையிலே வந்து தையல் நாகி சமேத
உத்தர வைத்திலிங்கேஸ்வரர் டெம்பிள் ஒண்ணு இருக்கு, செவ்வாய் பரிகார ஸ்தலம். 1200 வருடம் பழமையான கோவில் அது. அதுல நான் வந்து 2-3 முறை போயிருக்கிறேன். நல்லா இருக்கும் கோவில். செவ்வாயை பத்தி பேசுனதுனால இது ஒரு சின்ன ஆடட் இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேங்க ஐயா. நன்றி மேடம், நன்றி. கிருஷ்ணகுமார் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ இந்த நியூமராலஜி கிளாஸ் போயிட்டு இருக்கு, அதில் சார் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் இப்போ சார் சொன்ன மாதிரி முருகன்னாலும் 27 தான் சார், செவ்வாய்னாலும் 27 தான், வார்னாலும் 27 தான் வரும். அதான் அந்த மாதிரி தான் அதனுடைய இது எல்லாமே வருது. அதாவது சார் சொன்ன நம்பர் இல்லைன்னா கூட செவ்வாய் முருகனுக்கு வந்து 9ல தான் வந்துடுது. அது டாக்டர்னு பார்த்தாலும் அதுவும் 9 தான் சார். அதுதான் இதுல நம்ம இந்த செவ்வாய் கிளாஸ்ல சொல்லணும்னு சொல்றேன் சார். ரொம்ப நல்ல அருமையான கிளாஸ் சார். எம்ஜிஆர் வந்து செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவர். சரிங்க சார், சொல்லுங்க சார். இங்க எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகன்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி அவர் வந்து இன்னைக்கும் வந்து பொன்மனச்செம்மல்னு போராட்டப்படுறாரு இல்லையா? நீங்க வந்து எம்ஜிஆர் போட்டோ பாக்கெட்ல வச்சிருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறத பார்த்திருப்பீங்க. சமகாலத்துல வாழ்ந்த மனிதர்கள் இன்னைக்கும் வந்து அவங்கள நினைக்கிறவங்களுக்கு நல்லது செய்யறவங்களா இருக்கிறாங்க. அவங்கள ரோமன் கேத்தலிக் சர்ச் புனிதர்கள்னு சொல்லுது. ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணி செத்து போறாரு, ஒருத்தரை கொல்லப்படுறாரு அப்படின்னா அவர் உயிர் தியாகம் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் கொல்லப்படும் பொழுது அவர் வந்து சித்தரா மாறிடுவார். அவர் வந்து பூமியில அவரோட இது இருக்கும். அவர் வந்து நார்மலா செத்தா கூட அவரோட தாக்கம் இருக்கும். அந்த நபர்களை நோக்கி நம்ம வேண்டும் பொழுது அவங்க வந்து நமக்கு கிட்ட ஃப்ரீக்வன்சில இருப்பாங்க. இப்ப எம்ஜிஆர் சமீபமா செத்தாரு அப்படின்னா, இப்ப மதர் தெரேசா இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு சமூக பணி செஞ்சு ஏழைகளுக்காக வாழ்ந்தாங்க இல்லையா? அவங்க கூட செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்க தான். இப்ப அவங்க செத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க காலத்திலேயே, இப்ப நம்ம வாழ்ற காலத்திலேயே அவங்க ரோமன் கேத்தலிக் சர்ச் புனிதர்களா அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, இப்ப நீங்க மதர் தெரேசா கல்லறைக்கு நான் போய் பிரேயர் பண்ணிருக்கிறேன் கொல்கட்டால. இன்னைக்கும் நிறைய பேர் போய் பிரேயர் பண்றாங்க. இப்போ அவங்க கல்லறையில போய் நீங்க பிரேயர் பண்ணும் பொழுது அது நடக்குது அப்படின்னா அவங்களோட ஆத்மா இன்னும் பூமியை சுத்தி இருக்குது. எம்ஜிஆர் சமாதிக்கு போயிட்டு நீங்க ஒண்ணு கேட்டா கூட நடக்கும். இது மூட நம்பிக்கையா கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. அது அவங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து. சரியா? அவங்க எல்லாம் பக்கத்துல கிட்ட இருக்கிற ஃப்ரீக்வன்சில இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம முருகன் அளவுக்கு நான் சொல்லல, அவங்களோட ஃப்ரீக்வன்சி இன்னும் கிட்ட பூமியோட இருக்கு. அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட முடியும். ஜீவ சமாதி அடையிறாங்க இல்லையா, கான்சியஸா சாவுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அவங்களோட ஆத்மா எல்லாம் இங்கதான் இருக்கும். அவங்க கிட்ட நீங்க கேட்கும் போது டைரக்டா அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் அசால்ட்டா செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. இப்ப எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் புண்ணியம் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. இல்ல மேடம், ஒரு ஏழை ரிச்சா மேன் வந்து எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருப்பார். அவருக்கு தேவையான எல்லா அடிப்படை தேவைகளையும் அன்னைக்கு எம்ஜிஆர் செஞ்சிருவார். நிஜம் சார், நம்பிக்கை வச்சா எல்லாமே நல்லதுதான். நான் அதிமுக காரன் கிடையாது, நான் வந்து தத்துவத்தை சொல்றேன். நான் ஆக்சுவலி என்ன எந்த மதத்தோடையும் சேர்க்காதீங்க. ஐ எம் பியாண்ட் த ரிலிஜன்ஸ், காஸ்ட், மதம், இனம், மொழி எல்லாத்தையும் தாண்டி தான் நான் பேசுறேன். சரியா? எந்த சூழ்நிலையிலையும் என்ன வந்து ஒரு சங்கீனோ ஒரு கிறிஸ்தவனோ ஒரு கட்சிக்குள்ளேயோ அடையாளப்படுத்திடாதீங்க. பொதுவா சொல்றேன், யூடியூப்ல எல்லாரும் பார்க்கும்போது கூட. ஐயா அவருடைய பாட்டு கேட்டாரு. அவர் பொன்மனச்செம்மலுடைய பாட்டு கேட்டு, காலையில ஒரு பாட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு ஒரு பாட்டு கேட்டு நீங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க தொடங்குங்க. உங்களுக்கு அன்னைக்கு நம்ம நல்ல தைரியமும் நம்பிக்கையுமே கிடைக்கும். அது இருந்தாலே போதுமானது. ஆமா ஆமா. சரி, சொல்லுங்க, யாரோ பேச ஆரம்பிச்சீங்க, சொல்லுங்க. அலமேலுவா ஐயா சொல்லட்டுங்களா ஐயா? சார் ஒரே ஒரு சின்ன கருத்து சார். சொல்லுங்க. சரி, அவங்க பேசுறேன் சார். ஆக்சுவலா இந்த எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணு சொல்றேன் சார். ஆக்சுவலா எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, எம்ஜிஆர் சிரிச்ச மாதிரி இருக்க போட்டோ நீங்க வீட்டுல மாட்டுங்க, அது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு. ஆனா மாட்டி வச்சிருக்கேன் சார். என்ட்ரன்ஸ்ல பார்த்தாலே அவர் சிரிச்சுட்டே இருக்க மாதிரி அவர் போட்டோ இருக்கும். எல்லாருமே என்னன்னு கேட்பாங்க. பட் எனக்கு அது பாசிட்டிவா இருக்கு. அது வச்சதுல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. எம்ஜிஆர் சொன்னதுனால இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். எங்க அப்பா வந்து எம்ஜிஆரோட தீவிர பக்தர். அவர் கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டாரு சின்ன வயசுலயே. அவர் வந்து எப்பவுமே எம்ஜிஆர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அது வந்து எனக்கு தொட்டுச்சானு தெரியல, நான் கேட்பேன். நான் கேட்கறது இல்லாம என் பிள்ளைங்களும்
13-15 வயசு ஆகுது என் பிள்ளைங்களுக்கு. அவங்களும் எம்ஜிஆர் பாட்டை கேட்பாங்க, பாடுவாங்க. இப்ப இது எல்லாமே கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது என் பெரிய பிள்ளை செவ்வாய் வீடு விருச்சிகம், என் சின்ன பிள்ளை வந்து லக்னம் மேஷ லக்னம் செவ்வாயோட வீடு. அப்படி சொல்லும் போது இது எல்லாமே எனக்கே ஒரு பூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருக்கு அந்த எம்ஜிஆர் பாட்டு கேட்கும் போது. ஆனா என்னுடைய பிறந்த தேதி 27, அதுவும் கூட்டு எண் 9. அப்படி சுத்தி பார்க்கும் போது வந்து எங்கேயோ இடத்துல வந்து கோரிலேட் ஆயிருக்கும் இந்த ஃப்ரீக்வன்சிலன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. சார் அதே மாதிரி எம்ஜிஆர்னாலும் 9 தான் சார் வரும், கிறிஸ்டினாலும் 9 தான் வரும். இப்போ எம்ஜிஆர் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பக்தியா இருப்பாரு, எம்ஜிஆர் வந்து அம்மா கும்பிட்டு தான் அங்கேயும் போவாருங்கிறதும் அந்த சார் சொன்ன ரிலேட் ஆகுது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது எல்லார் கருத்தையும் கேட்கும்போது ரொம்ப நிறைவா இருக்கு, மன மகிழ்ச்சியா இருக்குங்க சார். நல்லா இருக்கு இந்த வகுப்பு. திருமுருகன் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். செவ்வாய் வந்து இப்போ கடகத்துல நீசமா இருக்கு சார், ராசி கட்டத்துல. ஆயில்யம் 2ல இருக்கும்போது நவாம்சத்துல உச்சத்துக்கு வரும். அதை எப்படி சார் எடுத்துக்கிறது? உச்சம் எடுத்துக்கலாமா இல்ல அது எந்த மாதிரி வேலை செய்யும் சார்? பொதுவா ஜாதகத்துல நீச்ச கிரகங்கள் வந்து நீங்க பிறந்தப்ப இருக்கிற அமைப்பு கரெக்டா? நீங்க பிறந்தப்ப இருந்த அந்த செவ்வாய் அடுத்த செகண்ட் அடுத்த வீட்டுக்கு போயிருப்பாரு, அடுத்த நாள் போயிருப்பாரோ இல்ல 2-3 நாளோ 1 மாசம் கழிச்சோ போயிருப்பாரு. இப்ப கிரகங்கள் பிறந்தப்ப இருக்கிறது நீச்சமா இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில நீச்சம் பெற்ற கிரகம் அந்த கிரகத்தோடைய விஷயத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்யறவங்களா இருப்பாங்க. செவ்வாய் நீச்சம் பெற்றவர்கள் செவ்வாயின் விஷயத்தை அடையிறதுக்காகவே இந்த வாழ்க்கையை வாழ்வாங்க. சூரியன் நீச்சம் பெற்றவர்கள் சூரியன் இழந்த அதிகாரத்தை பெறுவதற்கு ஆசைப்படுவாங்க. அது மாதிரி ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல நீச்சம் பெற்று இருக்குதுன்னா அந்த ஜாதகர் அந்த வாழ்க்கையில அந்த கிரகம் எந்த விஷயத்துக்கான ஓனர்ஷிப்போ அந்த ஓனர்ஷிப் அடையிறதுக்காக ஏங்கும், அதற்காக தன் வாழ்க்கையை பயணிக்கும், அதை அடையவும் செய்யும். அது மாதிரி உச்சம் பெற்றவர்கள் அதை கீழ் நோக்கி இறங்குவார்கள், அங்கேயே நிக்க மாட்டாங்க. அது கிளியரா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல உச்சம் பெற்றால் அவர் எப்போதும் உச்சம் பெற்றவர்னோ, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் அவர் எப்போதும் தாழ்ந்தவரோன்னு எடுத்துக்க கூடாது. பிறக்கும் பொழுது இருந்த அந்த நிலைமையில நம்ம வாழ்க்கை சைக்கிள்ல ஒரு 30 வருஷத்தை ஒரு வாழ்க்கை சைக்கிளா நம்ம வச்சுக்கிறோம். 30 வருஷம் சனியோட அந்த சைக்கிள் 27 சைக்கிள் வச்சுக்கிறோங்களேன். அந்த சனியோட ஒரு சுற்று வச்சு ஒரு 3 சுற்று 7.5 சனி வருதுன்னா அந்த 3 சுற்றுல ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் இருக்கும். அப்ப அதே மாதிரி அந்த குருவோட 12 வருஷ சுழற்சியில 12 வச்சீங்கன்னா அந்த 12 வருஷத்துல ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அந்த மாதிரி மாறும். அந்த ராசிகள் அதுக்குள்ள போகும் பொழுது அது மாதிரி ராகு கேது 1.5 வருஷமா அந்த ராகு கேது பெயர்ச்சி அந்த சுத்தி அந்த வரும் பொழுது அதுக்குள்ள ஒரு தாக்கங்கள் இருக்கு. அந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்கள் 18 வருஷம் அந்த ஒரு முழு சுழற்சியை சுற்றும் பொழுது இவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரை மாத்துவாங்க. அப்ப விஜய் சொல்ற டைலாக் தான், வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், இன்னைக்கு கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேல போவான், நாளைக்கு மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறன்ற மாதிரி உச்சம் பெற்றவர்கள் கீழே வருவதும் நீச்சம் பெற்றவர்கள் உச்சத்தை அடைவதும் தான் வாழ்க்கையோட தாத்பரியம். அப்ப நீங்க ஒரு ஜாதகத்துல 2 கிரகம் 3 கிரகம் நீச்சம் பெற்றவங்க எல்லாம் உலகத்துல மிகப்பெரிய சாதனையாளர்களா இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தான் நானே இருக்கிறேன். என் ஜாதகத்துல 3 கிரகம் நீச்சம். அதனால நம்ம லைஃப்ல எப்படியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் நம்பிக்கையோட ஐயா ஒரு சின்ன சஜஷன், கேள்வி கேட்கறவங்க மியூட் போட்டுட்டா நல்லா இருக்கும். சரி கோபி சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வந்து. ஆமா சார் நல்லா இருக்கேன். நானும் ஒரு கேள்வி கேட்கலாம்னு கை தூக்கினேன். அப்புறம் கேள்வி கேட்கறவங்களுக்கு கியூ அதிகமா இருந்ததால கை இறங்கிட்டேன். இல்ல சண்டே தானே பேசுவோம். அதாவது சார் நான் என்னுடைய இது என்னன்னாக்க, இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க இல்ல, ஆணி குத்துனாங்க, எல்லாம் இழுத்துன்னு போனாங்க தரன்னு. அப்புறம் நாஸ்டர்டாமஸ் என்ன சொன்னாருன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட ஸ்டோன் டு டெத் பண்ணவங்க தான் 2001 வந்து ட்வின் டவர் இடிக்கப்பட்டு சாவடிச்சாங்கன்னாங்க 3000 பேரை. அப்ப இத மாதிரிலாம் இருக்கு. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட வந்து நம்ம நீங்க நல்லா இருக்கு. ஆனா இந்த எந்த பாவத்துக்கும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, யாரும் ஏத்துக்கணும். இப்ப எனக்கு 100 ரூபா கடன் இருக்குன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த கடன் உங்க பேர்ல வந்துடும். அப்ப ஒருத்தர் வந்து அதை வாங்கிக்கிறாங்க கடனை, அந்த கடனை அவங்க வாங்கிக்கும் போது அந்த கடன் வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அவ்வளவுதான். எல்லா பாவங்களும் அப்படிதான். எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் கிடையாது. எல்லா பாவத்தையும் அனுபவிச்சுதான் தீரணும். 30 தண்ணி குடிக்கணும். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மாதிரி அவர் இத்தனை பேரை கியூர் பண்ணிருக்காருன்னா
அவங்கள 10 மலை 10 கடலை தாண்டி தூக்கி மறைச்சு வச்சா கூட அங்க போய் காப்பாற்றி வந்திருப்பாரு. அவர்தான் காப்பாத்தணும் அவர் இருப்பாரு. அவர்கிட்ட தான் குணமாகணும்னு இவங்க இருப்பாங்க. அப்போ இந்த முருகனுடைய தாத்பரியம் அப்படி இல்லை. முருகனுடைய தாத்பரியமோ சித்தர்களுடைய தாத்பரியமோ போகரை வேண்டதோ அப்படி இல்லை. எனக்கு ஒரு குரு இருக்காரு, ஹெப்படைட்டிஸ் பி வந்தது. அவர் சொல்ல எனக்கு மறுநாளே கியூர் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொல்லுவாரு, 2 கை ஆள்காட்டி வரலுக்கும் கட்ட வரலுக்கும் நடுப்புற ஒரு சந்து வச்சு அங்க ஒரு அமுக்கமா ஒரு கட்ட மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. இதாங்க உங்க ஹெப்படைட்டிஸ் பின்னு அவரு. அமுக்கு பாருங்க, இதான் உங்க ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு. அத மாதிரி எந்த பாவத்தையும் எடுத்துக்கிறதுக்கு உண்டான அந்த சக்தி வேணும் இல்லையா? அது அந்த எங்க அது கிளியர் ஆகுது, அந்த கிளியரன்ஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது. நேரம் வரும்போது கரெக்டா வந்துடும் சார். நேரம் தான் அந்த இடத்துல நம்ம பேசணும். காத்திருப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்பிக்கையோடு காத்திருக்குதுன்றது. நம்பிக்கை காத்திருத்தல் தான் இதுக்கு பதில். ஐயா வணக்கம். இன்னைக்கு முன்னாடி இப்ப பேசினவர் ஒரு விஷயம் சொன்னாரு, 2 விரலுக்கு நடுவுல பெருவிரல வச்சுக்கிறது சொன்னாரு. அது திரவக்கழிவு முத்திரைன்னு பேரு. அந்த திரவக்கழிவு முத்திரை பண்ணும்போது நம்ம கல்லீரல் அருமையா வேலை செய்யும். இது முத்திரை வகுப்பு படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அந்த கல்லீரல் நோய் முழுமையா நீக்க முடியும். அதே மாதிரி எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் கேட்டவர் கூட உச்ச நீச்சத்தை பத்தி பேசினாரு. உச்ச நீச்சத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. அது எப்ப வேலை செய்யணும்னா தசா புத்தியில அந்தரத்துல தான் வேலை செய்யுமே ஒழிய முழுக்க இது விஷயம் வேலை செய்யாது. இன்னொன்னு, அந்த நீச்சப்பட்டிருந்தா கூட நீச்சப்பட்ட கிரகம் எந்த புள்ளி நட்சத்திர புள்ளி வாங்கி இருக்குதோ, இப்ப அவர் ஆயில்யம் 2ன்னு சொல்லும் போது அவர் புதனுடைய வழி நடத்துவார். புதனுடைய வழி நடத்தும் போது மகரத்துல உச்சமாகறதுனால அவருக்கு செவ்வாய் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாரு. ஆனா அந்த அந்தரம் நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை அவர் பார்த்துக்கணும். அவ்வளவுதாங்க ஐயா. நான் மருத்துவ ஜோதிடம் படிச்சிருக்கிறதுனால நான் அதை பத்தி சொல்றேங்க. நன்றி. மோஸ்ட் வெல்கம் சார். சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம். சொல்லுங்க சிவகுமார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரு மருத்துவ ஜோதிடம் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா பேசுனாங்க. அவர்கிட்ட நான் இந்த சந்தேகத்தை கேட்கிறேன். அவர் பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கிட்னில தகராறு, ஹார்ட்ல தகராறு அப்படின்னா அதுக்கு ஜோதிட ரீதியா என்ன பரிகாரம்? இப்போ கிட்னில அது எப்படி கரெக்டா சொல்றீங்கன்னு தெரியல. கிட்னி பிரச்சனை அவரே புரிஞ்சு இருப்பாரு, அவரே சொல்லுவார். சரி சார். நன்றி நன்றி சார். ஐயா, கிட்னியும் இருதயம் ரெண்டுமே நீங்க சொன்ன மாதிரி நீங்க முதல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. செவ்வாய் தான் இயக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ரத்தம் தான். ரத்தம் சுத்திகரிக்கணும். நம்ம ரத்தம் சுத்திகரிக்கிற வேலை செய்யறது யாருன்னா கிட்னி. கிட்னியில இருக்கக்கூடிய கிருமிகள் டென்சிட்டி ஆயிருச்சுனாக்கா கிட்னி வேலை செய்யாது, சுத்தமா வடிகட்டாது. அது வடிகட்டாத போது நேரா திரும்ப அது இருதயத்துக்கு போகும்போது நமக்கு ஹை பிபி ஏற்பட்டுரும். அந்த ஹை பிபின்னு வரும்போது கூட அங்க செவ்வாய் தான் வர்றாரு. அதனால நீங்க இருதய சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி, கிட்னி சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி, நீங்க செவ்வாய் பகவானுக்கு உண்டான விஷயங்களை, அதுக்குண்டான உணவுகளை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, குறிப்பா பாதாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி சம்பந்தமான நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் கம்மியாகும். அதே மாதிரி பிராணமுத்திரைன்னு சொல்லக்கூடிய நீர் முத்திரை சொல்லக்கூடிய முத்திரையை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து சீக்கிரமா விடுபட முடியும். இருதயமும் நல்லா வேலை செய்யுங்கய்யா. அதாவது மன அமைதி ஆயிட்டாலே நோய் குணமாயிடும் சார். ஒரு 8 மணி நேரம் ப்ராப்பர் தூக்கம் இருந்தாலே பாதி உடம்பு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். செவ்வாய் சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதனாலதான் அவர் அங்க போய் கடகத்துல போய் நீச்சம் ஆகுறாரு. செவ்வாய்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்டே பாதி பிரச்சனையை தீர்த்தும். போட்டாலே பாதி பிரச்சனை தீர்க்கும். சண்டைக்கு போகாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா சண்டை வராம தானாவே நின்றோம். குருஜி. சார். ஹலோ. சொல்லுங்க சுதர்ஷன். பேசுங்க சார். சுதர்ஷன். இல்ல எனக்கு ஆனா செவ்வாய் இருக்கிறாரு. அது ஏதாவது இதாகும்? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுங்க, முழுமையா கேட்கல. எனக்கு மேச லக்னம். அது செவ்வாய் திதிசூன்ய ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் திதிசூன்யத்துல இருக்காரு, மகரத்துல. ஓகே.
அது ஏதாவது ஆகுமா? எப்படி செவ்வாயினுடைய இது? நீங்க சனியோட காரகத்துவத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க உங்க செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது நடக்கும். உழைப்பு அதிகமா போடணும். மகரத்துக்கு உண்டான காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், கிரகங்கள், உயிர் காரகத்துவங்கள், பொருள் காரகத்துவங்கள், தாது காரகத்துவங்களை கரெக்ட் பண்றது மூலமா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கரெக்டா நடக்கும். அந்த இடத்துல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த இடத்துல இருக்கிற திதி சூனியத்துக்கு ஒரு விளக்கு வெளிச்சம் கிடைக்கும். எந்த இடத்துல திதி சூனியம் அடையுதோ, எந்த இடத்துல திதி சூனியம் அடைஞ்சு பாதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற உயிர் காரகத்துவங்களுக்கு உதவி செய்வது மூலமா இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும். நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நன்றி சார். வேற நன்றி. வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நாளை காலை சந்திக்கலாம். 2 மணி நேரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 5 மணி நேரம். சொல்லுங்க சொல்லுங்க ரமணி, ஏதாச்சும் கேள்வி இருந்தா டக்குன்னு கேளுங்க. நீங்க பேசுறது கேட்கலப்பா. புதனோட வீட்டுல செவ்வாய் இருந்ததான் வந்து இப்ப சார் சொன்னார்லப்பா, கண்ணியில கடலும் வத்துன்ற மாதிரி சொன்னார்ல. புதனோட வீட்டை பத்தி தானே சார் பேசினாரு, அதை கவனிச்சீங்களா? உபயராசியில செவ்வாய் இருந்தாரு. அதுதான்ப்பா நான் சொல்றேன். நீ பேசுறது கேட்கல. மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. உங்க மைக்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. சுப்பிரமணியம் சார் சொன்னார்ல, கண்ணியில கடலும் வத்தும்னு ஒரு தத்துவத்தை சொன்னார்ல, அதுதான் அதுக்கான பதில். ஓகே. ஸோ அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். பிரபஞ்சம் நம்மை வழிநடத்தும். நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து எல்லாருக்கும் தரேன்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் நான் வர வாரத்துல தரேன். அதை எடுத்தோன்னே சாஃப்ட்வேருக்கு போக வேணாம் அப்படின்றதுனாலதான் நாட் டூயிங் தட். அந்த மெர்லின் அனாலிட்டிக்ஸ் ஆக்சஸ், exactpredictions.org ஆக்சஸ், exactpredictions.in ஆக்சஸ், அதை 3த்தையும் காலையில ரெகுலரா வரவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஐ வில் கிவ் இட் நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ. வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.